லெமுரி அறக்கட்டளை மும்பை, பாரதிதாசன் தமிழ் மறுமலர்ச்சி மன்றம் பெங்களூரு ஆகிய அமைப்புகள் இணைந்து பாரதிதாசன் பிறந்தநாளை உலகத் தமிழ் நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்போது சிறப்பு பட்டிமன்றம் தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் தமிழ் உணர்வே சமூக சீர்திருத்தமே என்ற அந்த தலைப்பிலே சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறுகின்றது. இந்த பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து நடத்தி தருமாறு எழுத்தாளர் பாபு சசிதரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் உணர்வே என்ற அணியில் வாதிடுவதற்காக கவிஞர் தேன்மொழி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு இருக்கின்றேன். அதே அணியில் புலவர் மா கார்த்திகேயன் அவர்களையும் பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சமூக சீர்திருத்தமே என்ற அணியில் வாதிடுவதற்காக திரு குணசிவேந்தன் அவர்களையும் முனைவர் சரஸ்வதி அவர்களையும் முனைவர் தேவி ராஜேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு அற்புதமான நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்ற பாவேந்தர் பிறந்த நாளை உலக தமிழ்நாளாக அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலில் எங்கள் அனைவரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தமிழ் கவிக்கு கிடைத்த மிகப்பெரிய பேராக, அதே நேரத்தில் தமிழர்களெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த 10 நாள்களும் கொண்டாட்டம் நிறைந்ததாக, தமிழை அள்ளி பருகக்கூடிய நாளாக நமக்கு தந்திருக்கின்ற முதல்வருக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி, அந்த கொண்டாட்டத்தினுடைய நீட்சியாக அதை கர்நாடக மாநிலத்திலும் தமிழ் மனம் பரப்ப செய்ய வேண்டும் என்பதற்காக கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கமும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றமும் லெமோரியா அறக்கட்டளையும் பாரதிதாசன் மறுமலர்ச்சி மன்றமும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் பாவேந்தர் திருவிழாவில் தன்னுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் பொற்பாதம் தொட்டு வழங்குகிறோம். ஒரு நிகழ்வு சிறக்க வேண்டுமென்றால் அது தலை சிறந்த பேச்சாளர்களாலோ அல்லது சிறப்பு அழைப்பாளர்களாலோ பெரும் செல்வந்தர்களாலோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடை அலங்காரங்கத்தாலோ அல்ல, அதில் அந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற பார்வையாளர்களால். அதனால் நீங்கள் தான் எங்களுடைய சிறப்பு அழைப்பாளர்கள். உங்களை மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த பட்டிமன்றமானது மிக சிறப்பான ஒரு தலைப்பில் நிகழ இருக்கிறது. பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை நான் சொல்லுகிறேன். தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம். மீண்டும் சொல்லுகிறேன், தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் தமிழ் உணர்வே சமூக சீர்திருத்தமே என்று 2 அணிகளாக பேச இருக்கிறார்கள். அந்த 2 அணிகளில் தமிழ் உணர்வே என்ற அணிக்கு தலைமை ஒருங்கிணைப்பு செய்து அணியை முன்னெடுத்து நடத்தி செல்வதற்காக கவிஞர் தேன்மொழி அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். அந்த அணியினுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக புலவர் மா கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே அணிக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்க பேரா தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருடைய கைத்தட்டலோடு அந்த அணியை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றோம். அதே போன்று சமூக சீர்திருத்தமே என்கின்ற ஒரு தலைப்பில் இந்த அணியை ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்வதற்காக பாவலர் திரு குணவேந்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்து அந்த அணிக்கு பலம் சேர்ப்பதற்காக முனைவர் சரஸ்வதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக முனைவர் தேவி ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த அணியையும் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு வரவேற்று பாராட்டி மகிழ்கிறேன்.
இப்பொழுது பட்டிமன்றம் இனிதே தொடங்குகிறது. பாவேந்தரை ஏன் நாம் உள்வாங்க வேண்டும்? பாவேந்தருடைய கருத்துக்களை நாம் ஏன் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு பல சான்றுகளுடைய பாடல்களை அவரே தந்திருக்கிறார். ஒரு பாடல் என்பது வெறும் பாடலாக இசையாக மட்டும் இல்லாமல் அதில் பற்பல சிந்தனைகளை உணர்வுகளை கொட்டி குவித்து பொக்கிஷமாக நமக்கு தந்திருப்பதால் தான் இன்று நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக இணைந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய ஒரு கவிதையில் அவர் சொல்லுவார், எத்தனை சிறப்பான கவிதை. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியே வா, எலியென உனை இகழ்ந்தவர் நடுங்க புலியென செயல்பட புறப்பட்டு வெளியில் வா என்று சிங்க இளைஞனை தமிழனை அழைப்பார். ஒருவனுக்குள் இருக்கின்ற உணர்வுகளை, அவனுடைய மொழி பற்றை, அவனுடைய பொறுப்புணர்வை எத்தனை தூரம் ஆழமாக அவருடைய உணர்வினுடைய நரம்புகளுக்கெல்லாம் புது ரத்தம் பாய்ச்சி தட்டி எழுப்ப முடியுமோ அது போன்ற ஒரு சிறப்பான சிந்தனைகளை தன்னுடைய பாடல்களில் வைத்து பாவேந்தர் அவர்கள் பாடியதனால்தான் இன்று பல மாற்றங்களை நாம் இன்று தமிழ் சமூகத்தில் பார்த்திருக்கிறோம். மொழி உணர்வு குறித்து பார்த்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் சிறப்பாக பேசுவதற்காக இன்று இரு அணிகளாக நான் முன்பு சொன்ன அத்துணை தோழமைகளும் கவிஞர்களும் பேராசிரியர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதில் தமிழ் உணர்வே என்ற அணிக்கு முதலாக அவர்கள் பேச்சை தொடங்குகிறார்கள். கவிஞர் இரா தேன்மொழி அவர்கள் தமிழ் உணர்வே என்ற அணியில் பேசுவதற்காக தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக வருகிறார். வாங்கம்மா. தன்மான உணவிற்கு எடுத்த அறிவாயுதம், அருமையான ஒரு சொல். எனக்கு அதை படித்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறது. அறிவாயுதம், அந்த அறிவு என்பதில் தான் அங்கே இருக்கிறது. அந்த மொழியினுடைய உணர்வு அங்கே சேர்ந்திருக்கிறது. ஏன் நம்ம மொழிக்கு அந்த தமிழ் உணர்வு என்பது எப்படி வெளிப்பட முடியும் என்றால், அது நிச்சயமாக மொழியின் வாயிலாகத்தான் வெளிப்படுத்த முடியும். எல்லா மக்களையும் நாம் வயப்படுத்த வேண்டும் என்றால் அந்த மொழியின் மூலமாக எத்தனையோ இந்த கடந்து வந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நாம் பார்த்திருப்போம். பல தலைவர்கள் அரசியல் மேடைகளில் முழங்கியதை கேட்டு நம்முடைய மக்களுக்குள் எழுந்த அந்த விழிப்புணர்வு என்பது பல்வேறு காலகட்டங்களை மாற்றி போட்டு நாம் எதிர்பார்வையெல்லாம் தந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏன் மொழி அத்தனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் நீண்ட காலமாக, அதுவும் நம்முடைய தமிழருடைய வரலாறு என்பது இந்த உலகத்திலேயே முதல் மாந்தன் தமிழன் என்று தேவநாய பாவாணரில் இருந்து பல்வேறு தமிழ் அறிஞர்கள் அதை உறுதிப்பட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் நமக்கு கீழடி போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. மொழி என்பது நம்முடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பேசுவது, அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது என்பது அல்ல, அது உணர்வை ஏற்படுத்துவது என்பதை புரிந்து கொண்ட நம்முடைய பாவேந்தர் அவர்கள் மொழியின் வாயிலாக அனைவரையும் சென்று சந்திக்கக்கூடிய ஒரு வகையில் அவர்களுக்கு அந்த தூங்கி கிடக்கிறவர்களை எழுப்ப வேண்டும் என்ற நோக்கில் அவர் என்ன சொல்கிறார்? இந்த பாடல்கள் மூலமாக, கவிதைகள் மூலமாக அந்த தன்மான உணர்வை தட்டி எழுப்புகிறார். எத்தனை பாடல்களை சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றார்? ஏன் அவர் அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு சொன்னா, எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழ் மொழிக்கு இருக்கிறது. எவ்வளவோ ஆண்டுகள், இப்போ நம்ம 3000, 5000, 7000 என்று பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொல்காப்பியம், இலக்கணம், இலக்கியங்களை சொல்லி நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பை கூறுகிறது. அப்போ அதற்கு முன்பாகவே ஒரு பண்பட்ட நாகரிகமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக மொழி இருந்திருக்கிறது. அதனால்தான் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கே தொல்காப்பியர் மொழியின் வாயிலாக அறிவியலை கூட சொல்றாங்க.
அதாவது ஒரு உயிரினம், அந்த புல்லும் மானும் சேர்ந்தது ஓர் அறிவு இனமே அப்படின்னு சொல்லுவாங்க. நத்தை வந்து ஈறு அறிவினமே, 3 எறும்புன்னு சொல்லுவாங்க. மனிதருக்கு 6 அறிவினமே என்று இந்த கால அரசியல்கள், இந்த கால அறிவியல்கள் எல்லாம் நமக்கு வந்து நிரூபிப்பதை அந்த 10,000 காலத்துக்கு முன்பாகவே தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்கார். தொல்காப்பியர் மட்டுமல்ல, சங்க இலக்கியங்கள் பலவும் பாடியிருக்கின்றன. அதனால தான் நம்முடைய பாரதிதாசன் சொல்வார், நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. அதில் வந்து திருக்குறள் அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்வார், அறமும் படி, பொருளும் படி, இன்பத்தையும் படி. அப்போ வந்து திருக்குறளை சொல்றாரு. ஏன்னா திருக்குறள் வந்து வாழ்வியல் முறைக்கு அவசியமான ஒன்றாக இன்றைய வகையில் உலகளாவிய அளவில் ஏற்றுக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அகத்தை படி, புறத்தை, அந்த காதலும் வேணும், வீரமும் வேணும். ஒரு மனிதனுடைய வாழ்வை ஒரு சரியான ஒரு முறையில் நடத்த வேண்டுமானால் அதற்கு வந்து இந்த படி, அந்த மொழியை தெரிந்துக்கோ, அந்த மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பிருந்தே கூட நம்ம சங்க தமிழர்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்படாததே இல்லை. அது காதலாகட்டும், வீரமாகட்டும், அந்த போர்க்களத்தை சார்ந்த விடயங்களாகட்டும், இல்லை வந்து அறிவியல் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் அவன் வந்து அந்த தமிழ் வந்து உடுக்கலோடு பிறந்தது. நீ வந்து பிறந்த நட்சத்திரங்களோட கூட பிறந்தவ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து பாடியிருப்பார். இதே போன்ற அந்த ஒரு உணர்வை சொல்வதற்காக அவர் சொன்ன பாடல் வந்து எனக்கு பிடித்தது என்னன்னு சொன்னால், தனக்கொரு தீமை என்று நற்றமிழர் என்னை அழைத்திடில் தாவி இமைப்பினில் ஓடி தரக்கடவேன் நான். இனிதாம் என் ஆவியை கூட நான் தரக்கடுவேன், என்னுடைய உயிரை கூட நான் எல்லாம் நிறைய இடத்துல வந்து பாவேந்தர் வந்து அதை சொல்வார். மானம் ஒன்றே நல் வாழ்வென வாழ்ந்த என் மறவேந்தர் பூனைகள் அல்ல அவர்கள், அவர் வழி புலிநிகர் தமிழ் மாந்தர். நம்ம தமிழ் இதில் வந்தவங்க எல்லாம் பூனையில் கிடையாது, புலி. எப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார் பாருங்க. அந்த உத்வேகத்தை அவர் வந்து அந்த சொற்களால் கையாண்டு இருப்பதை பார்க்கும்போது, தமிழ் மாந்தர் ஆணை என் தமிழ் மொழியை நிறுவ அல்லல்கள் வரின் ஏற்பேன், ஊனுடல் கேட்பினும் செந்தமிழ் நாட்டுக்கு ஒப்புடன் நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்கிறார்? அதே போல் அந்த மொழி அவர் வந்து முதலாவதாக கருதுவதால் தான் அதை என்ன சொல்கிறார், என்னுடைய ஊனுடல் கேட்டாலும் கொடுப்பேன், உயிரை கேட்டாலும் கொடுப்பேன் என்ற ஒரு உத்வேகத்துடன் அதை வந்து பாடுறாரு. அதை வந்து தாய் மீது சத்தியம், தந்தை மீது சத்தியம், அப்படியெல்லாம் கூட அவர் வந்து கொண்டு வராரு. குறிப்பாக பார்வை என்ன, இப்போ இவர் சொன்னார், நமக்கு நம்முடைய நடுவர் கூட சொன்னார், இந்த சிறுத்தை புலியை வெளியே வா அப்படின்றபடி அந்த பாடலாம் சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து இவர் சொல்றது பாருங்க, ஊழியம் செய் தமிழுக்கு துறைதோறும் உணர்ச்சி கொண்டே உணர்ந்திடுங்க தமிழ்த்தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ. என்ன யாரோ ஒரு தமிழ் மொழி எங்கேயோ பேசிட்டு போறாங்க, என்னவோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்னன்னு இருந்துடாத, நீ அந்த மொழிக்கு குரல் கொடு, மொழி போராளியான நில்லு, அப்பதான், இல்லாட்டி இன்னைக்கு அந்த மொழிக்கு வர்றது நாளைக்கு அந்த தீமை உனக்கும் வரும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்துகிறார். அவங்க வந்து பிணி நீக்க எழுந்திரு நீ இளந்தமிழா வரி புலியே, இப்படி சொல்றாரு பாருங்க. அவங்கள தட்டி எழுப்புறதுக்காக நீ வந்து சாதாரண பூனை கிடையாது, நீ வரி புலி அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எது செய்ய நாட்டுக்கே என துணித்த சிங்கமே இன்னே புதுநாளை உண்டாக்கி தமிழ் காப்பாய் புத்துணர்வை கொணர்வாய் இங்கே விழித்தெழுக தமிழுக்கு துறைதோறும் அழகு காப்பா. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பலகைகளிடம் தமிழ் வேண்டும், ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய பல தமிழ் சொற்களை, கலை சொற்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதே போல நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, இதனை செய்ய, இதை செஞ்சாதான் இதுதான் முதற் பணியாம், எழுக நன்றே, இதை செஞ்சு வேற இதெல்லாம் அப்புறம், அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதற் பணி என்னது, அந்த மொழிக்காக நீ வந்து உன்னுடைய வாழ்வை கொடு. என் உயிரை கொடுக்குறேன்னா உன் உயிரை கூட நீ கொடுக்க தயாராக இருக்கலாம், அதில் தவறில்லை என்பதாக பாவேந்தர் அந்த மொழிக்கான உணர்வுகளை வந்து வெகு அழகாக ஊட்டியிருக்கிறார். என்ற போதுனா அந்த வழியாக நம்ம வந்ததுனால தான் இன்றும் பிற மொழிகளுக்கு இல்லாத அளவுக்கு நமக்குள்ளே அந்த உணர்வு ஒலித்து ஓங்குகிறது. அந்த தமிழ் பேசும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது இன்னும் அது வளர்ந்து கொண்டே வரும். அதை இன்றைய தமிழ் மொழி படித்தால் தெரியாதது எதுவுமே இல்லை. அறிவியல் தமிழ் எல்லாம் உட்கொண்டு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நம்ம மொழி வளம் பெற்றிருக்கிறது. அதற்கான ஒரு விதையை ஒரு ஆழமாக ஊன்றி சென்றிருப்பவர் நம்முடைய பாவேந்தர் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த சபைக்கு நல் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்கின்ற ஒரு சிறப்பான செய்தியோடு
தேன்மொழி அவர்கள் மிக சிறப்பான தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தமிழ் உணர்வே என்ற அணியில் மிக வலுவான கருத்துக்களோடு பாவேந்தருடைய சிந்தனைகளை மிக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார் இரா தேன்மொழி அவர்கள். இல்லை இல்லை, அது எப்படி, தமிழ் உணர்வு இருந்தாலும் கூட அதெல்லாம் சமூக சீர்திருத்தத்தின் மூலமாகத்தான் நடக்கும் என்று சொல்லுவதற்காக அந்த அணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற நமது குணவேந்தன் அவர்கள், பாவலர் குணவேந்தன் அவர்கள் சமூக சீர்திருத்தமே என்ற அணியில் பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு தமிழரின் தன்மான வாழ்விற்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்தது அறிவாயுதம், தமிழ் உணர்வே சமூக சீர்திருத்தமே. இந்த தலைப்பிலேயே புரட்சி கவிஞர் எதை எடுத்தார் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதாவது அறிவாயுதம், தமிழ் என்றால் தமிழ் உணர்வு ஊட்டியிருந்தால் வெறும் ஆயுதம் என்று கூறியிருப்பார்கள் தலைப்பில். அவர் சமூக சீர்திருத்தத்தை இந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்புவதற்காக இந்த தலைப்பிலேயே அறிவாயுதம் என்று வைத்திருக்கின்றார்கள். தோழர் தேன்மொழி அவர்கள் அருமையாக தேன் கலந்து ஒரு தெம்மாங்கு பாட்டு பாடி போனார். தமிழ் உணர்வு பற்றி பேசென்றால் தமிழரின் வரலாறும் தமிழரின் பெருமையும் பேசி கடைசியில் ஒரு நன்றாக ஒரு நல்ல தமிழ் பாடலை, தமிழ் உணர்வு ஊட்டக்கூடிய பாரதிதாசன் பாடலை, பாவேந்தர் பாடலை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லி போனார். நடுவர் அவர்களே, தமிழ் சமுதாயத்தை பெரியார் பேசி 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 தட்டி எழுப்பினார். பாவேந்தரோ தன்னுடைய பாட்டில் தட்டி எழுப்பினார். மூச்சுள்ளவரை பாடினார், எல்லா தளங்களையும் பாடினார். பெண்ணியம், பெண் உரிமை, சமூக நீதி, சாதி மத ஒழிப்பு, எதை விட்டார்? எல்லாரையும் எல்லாவற்றையும் பாடினார். எல்லா மொழியை வச்சு தானே பாடினாரு. ஆமா, மொழியை வச்சு பாடினார். ஏனென்றால் மொழி வெறும் கம்யூனிகேஷன், அதாவது அந்த மொழியில் எழுதுவதற்காக அந்த மொழியை பயன்படுத்தினார். ஆனால் அவர் சொன்னது என்ன? சமூக சீர்திருத்தம். அந்த நேரத்தில் நிறைய பேர் கூட பாடியிருப்பாங்களே ஐயா. ஆமாம், இதை மொழிபெயர்த்தால் இப்பொழுது நம் பாவேந்தர் சொன்ன சமூக சீர்திருத்தத்தை கன்னட மொழியிலோ அல்லது ஆங்கிலத்திலோ மொழிபெயர்த்தால் அங்கு மொழி உணர்வு இருப்பதில்லை. என்ன கருத்து? இப்போ தமிழ் உணர்வை நாம் தமிழர்களுக்கு மட்டும்தான் ஊட்ட வேண்டும். மற்ற திராவிட மக்களுக்கோ இல்லை மற்ற மக்களுக்கோ சமூக சீர்திருத்தம் தேவைப்படுகின்றது. தேவை இன்றைக்கும் இருக்கின்றது, நாளையும் இருக்கின்றது. ஆக பாவேந்தரின் கொள்கை சாதி மதமற்ற இந்த சமுதாயம் இருக்க வேண்டும். ஆகையால் தன் பாடல்களில் சீர்திருத்த கருத்துக்களையே கூறியுள்ளார். அப்படி ஒரு பாட்டு நடுவர் அவர்களே கேளுங்கள். கேட்குறேங்க. பாடல் முன்னேறு. சாதி மத பேதங்கள், மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் சண்டை உலகிதனை ஊதையினில் துரும்பு போல் அலை கழிப்போம், பின்னர் ஒழித்திடுவோம், புதியதோர் உலகம் செய்வோம், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், இந்த சீர்கெட்டிருக்கும் சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்குமோ என்று பாவேந்தர் பாடுகின்றார். பேதமில்லா அறிவுடைய இவ் உலகத்திற்கு பேசு சுயமரியாதை உலகமென பேர் வைப்போம். என்ன சொல்றாரு? பேதமில்லா அறிவுடைய இந்த உலகத்தை ஆக்குவோம் என்று சொல்கின்றார். அப்படி சொன்னவர், இதே கான் சமூகமே யாம் சொன்ன வழியில் ஏறு நீ ஏறு தன் சமுதாயத்தை மேலே எழச் செய்கின்றார் தன் பாடல்களில். பாவேந்தர் பெண் சமுதாயத்திற்கு என்னென்ன சொல்லியிருக்கின்றார் தெரியலீங்களா? திருமணம் தான் நிச்சயத்தார் தானே தன் துணையை தேர்ந்தெடுக்க சொல்லி இருக்கின்றார். கை பெண்கள் மறுமணம், பெண் கல்வி, இன்னும் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் தேவையோ அத்தனையும் பாடியிருக்கின்றார்.
உங்களுக்காக ஒரே ஒரு சிறிய பாடல். பெண்களுக்கு தனக்கு தானே துணையை தேடிக்கொள்ளும் உரிமை வேண்டும் என்பதற்காக ஒரு 3 வரி பாடலை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். தலைவர் அவர்களே, வாழ்வுக்கோர் மாப்பிள்ளை கண்டு, வாழ்வுக்கோர் மாப்பிள்ளை கண்டு காட்டி தேவை இவன் என செப்பு மொழி எனக்கு தேன் கனி தித்திக்கும் கற்கண்டு என்று துணையை தானே தேடிக்கொள் என்று அந்த உரிமை பெண்களுக்கு வேண்டும் என்று பாவேந்தர் பாடுகின்றார். இப்போ இதெல்லாம் பாடணும்னா அவங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும்ல அவங்க. ஆமாம், மொழி தெரியணும், மொழி தெரியணும். இதே எந்த மொழியில் வேண்டுமானாலும் இதை சொல்லலாம். மொழி முக்கியமல்ல. அவர் சொன்ன கருத்து அது யாருக்காக? இந்த சமுதாயத்திற்காக, சீர்கெட்டிருக்கும் இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக சொன்னார். தமிழை வளர்ப்பதற்காக அல்ல. தமிழ் வளர்ப்பது என்றால் மறைமலை அடிகள் இன்னும் பலர் தமிழை வளர்த்தார்கள், தமிழை சீர்திருத்தினார்கள். ஆனால் இந்த தமிழ் சமுதாயம் இன்று தலை நிமிர்ந்து நிற்பது சமுதாய சீர்திருத்தினால் மட்டுமே தவிர மொழி சீர்திருத்தினால் அல்ல. அப்படி பார்த்தால் இன்று நாம் தமிழில் அனைவரும் ஆங்கிலம் கலந்துதான் பேசுகின்றோம். டாடி எங்கே, மம்மி எங்கே, நான் காரில் வந்தேன், என் போனை பார்த்தியா, நான் பிளெயினில் போகிறேன். நடுவர் அவர்களே, தமிழ் எங்கே இருக்கின்றது? பாரதிய பாவேந்தர் தமிழ் உணர்வை ஊட்டி இருக்கலாம், ஆனால் நம்ம அதை உண்ணவில்லையே, மறுத்து உள்ளோம். ஆகையால் பாவேந்தரின் கொள்கை என்ன? சமுதாயம் சமமாக இருக்க வேண்டும், அனைவரும் சமம், யாரும் யாருக்கும் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. நடுவர் அவர்களே, உங்களுக்கு இன்னொரு சிறிய பாட்டு நம்ம பாவேந்தர் பாடியது. தாழ்வில்லை உயர்வில்லை சமம் என்ற நிலை வந்தால் வாழ்வெல்லை காண்போம், வாழ்வெல்லை காண்போம் அடி சகியே, சூழ்கின்ற வேதமெல்லாம் துடைத்தே சமத்துவத்தில் வாழ்கின்றார் வாழ்வின்பமாம் சகியே. எங்க சொல்லியிருக்காரு? இந்த மொழியை நீ கத்துக்கினா, நீ பேசிக்கினா இன்பமாக இருக்கும் என்று இல்லை. தமிழ் மொழி இது என்று சொன்னார். ஆமாம், ஆனால் தமிழன் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் அவன் சாதி மதம் ஒழித்து சமமான நிலைக்கு வந்தால் தன் வாழ்க்கை எல்லையை அடையலாம், வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். அப்படியே இது மட்டுமா நடுவர் அவர்களே? நாம் தமிழர்கள் காலங்காலமாய் கொண்டாடி வரும் திருவிழாக்கள், அதாவது எடுத்துக்காட்டாக தீபாவளி குறிக்கும் போது பாவேந்தர் கூறுகின்றார், இது நம்முடைய கலாச்சாரம் அல்ல, இது நமக்கான திருவிழா அல்ல, இது நம்மை அடிமைப்படுத்தும் திருவிழா என்று கூறியிருக்கின்றார். அதே போல் நாம் சித்திரை மாதத்தில் கொண்டாடும் தமிழ் புத்தாண்டு நமக்கு ஆனது அல்ல. நமக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று கூறுகின்றார். அப்படி கூறுகையில் தையில தான் அறுவடை நல்லா இருக்கும். அறுவடை இருக்கும், அறுவடை எப்பவுமே இருக்கும். ஆண்டு முழுதும் 3 போகம் 4 போகம் வளர்கின்றது. கோடை காலத்தில் தான் அனைத்து திருவிழாக்கள் நடக்கின்றது, அது வேற. ஆகையால் அவர் என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த புத்தாண்டை குறிக்கும் போது, நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரையில் அல்ல உனக்கு புத்தாண்டு, தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று கூறியிருக்கின்றார். அப்படி பார்க்கையில் இங்கே கை தட்டுவோர் அனைத்து பெருமக்களுக்கும் அந்த பகுத்தறிவு போய் சேர்ந்திருக்கின்றது. அந்த சமூக சீர்திருத்தம் அவர் சொன்னது போய் சேர்ந்திருக்கின்றது. சிறப்பு சிறப்பு சிறப்புங்கய்யா. முடிச்சுக்கலாங்களா? ஆயிடுச்சுங்களா? டைமு ஆயிடுச்சுங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. சரி, ஓகே. இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது நடுவர் அவர்களே? நிமிஷமே இல்லைங்கய்யா. நிமிஷம் இல்லைங்களா? நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. அப்படியா? அப்போ ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லுங்க. நிறைய சொல்லிட்டேங்கய்யா, பாவம் எதிரடி எழுந்து போயிட போறாங்கய்யா. ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் என் பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் தலைவர் அவர்களே. ஆகையால் இந்த சமூக சீர்திருத்தத்திற்கு ஜாதியை மட்டும் பேசினால் நம் பாவேந்தர் சொல்லுகின்றார், சாதி ஒழிந்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. என்ன சொல்றாரு? சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை.
சமூக சீர்திருத்தத்தை, சமூக முன்னேற்றத்தை, சமூக நல்லிணக்கத்தை நீங்கள் மறந்தால் மொழியானது விளங்காது என்று பாவேந்தர் பாரதிதாசனே சொல்லுகின்றார். ஆகையால் பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை, சாதி கலந்திட்ட ஏரி நல்ல தந்தமிழ் நீரினை ஏற்கும் என்று இந்த என்னுடைய பேச்சினை முடித்துக் கொள்கின்றேன். தலைவர் அவர்களே, நடுவர் அவர்களே, இந்த அறிவார்ந்த கூட்டத்தின் வேண்டுகோளாக இந்த தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் சமூக சீர்திருத்தமே என்று கோரி இந்த அருமையான வாய்ப்பினை அளித்த உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு நல்ல பதில் கருத்தை தந்து அமர்ந்திருக்கிறார் குணவேந்தன் அவர்கள். சாதி மத ஏற்றத்தாழ்வு, பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் என்று பாவேந்தர் பல பாடல்களை தந்திருக்கிறார் என்று அவருடைய அணிக்கு மிக அழுத்தமாக வலு சேர்த்திருக்கிறார். தேன்மொழி அவர்கள் மொழிப்பற்று, இனப்பற்று என்று சொன்னாலும் கூட அது எப்படி அவையெல்லாம் அந்த மொழிப்பற்று, இனப்பற்றாக இருந்தாலும் கூட அந்த பாடல்கள் வழியாக அவர் சொன்னதெல்லாம் சமூக சீர்திருத்த கருத்துக்களே என்று சொல்லி அமர்ந்திருக்கின்ற குணவேந்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி மகிழ்கிறேன். தமிழ் உணர்வே என்ற அணிக்கு வலு சேர்த்து பேசுவதற்காக புலவர் மா காத்தியாயினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெரும் தமிழ் சான்றோர்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த பேரவையை முதற்கண் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஒரு இயற்கை மொழி, தொன்மை மொழி. அதனால தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம். பழமையான அந்த மொழியை பாதுகாத்தல் வேண்டும். இது நம்ம மொழி, தமிழர் என்கின்ற போது தமிழர் தொன்மையான மனிதர்கள், தொன்மை மாந்தர்கள். எனவே மொழியும் என்னையும் பிரிக்கவே முடியாது. நான், என் உயிர், நான் உடல், நல்லுயிர், தமிழ், நான் என்று சொல்கிறார். உயிர் மூச்சும் வாழ்வும் இன்பமும் உலகமும் தமிழே என வாழ்வு காட்டியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த நூற்றாண்டின் எழுச்சி கவிஞர்களுள் தலை சிறந்தவன் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வழிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்று சொன்னவர். பாரதி தன்னுடைய வழிகாட்டியாகவும் அவருடைய கவிதை திறனை உருவிக்கொண்டு வந்தவர் தான் பாவேந்தர் பாரதிதாசன். ஒரு உண்மையான கவிஞன் மனித வாழ்வில் கால் ஊன்றி நிற்கின்றார். தன் முந்தையோர் சிந்தனையை, மரபுகளை ஒட்டி அதை கைப்பற்றி கொண்டு தான் வாழ்கின்ற சமகால சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் சரிப்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்றதை தன்னுடைய கடமையாக கொள்கின்றான் ஒவ்வொரு கவிஞன். தன் பாடல் கரத்தை நீட்டும் போதெல்லாம், பாவேந்தன் பாடல் கரத்தை நீட்டும் போதெல்லாம் அவனுடைய கால் இந்த மண்ணில் பதிந்து விடுகிறது. கதிர் அறுப்பதற்கு அறிவாளையும், கிளை அறுப்பதற்கு கொடுவாளையும், நெடுமரத்தை சாய்ப்பதற்கு நாம் ரம்பத்தையும் தெரிவு செய்வது போல பாவேந்தன் தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு, தான் எடுத்துக்கொண்ட நோக்கத்திற்கு ஏற்றவாறு தனக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய தமிழை, மொழியை ஒரு கருவியாக எடுத்துக்கொள்கின்றான். மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் கவிஞன். மொழி என்பது வெறும் ஊடகம் மட்டும் என்று சொல்வதை நாங்கள் வன்மையாக மறுக்கின்றோம். மொழி மனித நாகரிகத்தின் நாகரிகமாக இருப்பது, நாகரிகத்தோடு மனிதனுடைய வளர்வது மொழி. அதனால தான் தன்னையும், உடலையும், உயிரையும், மொழியையும் பிரிக்க முடியாது என்று பாவேந்தர் கூறுகின்றார். அதை தாண்டி சிந்திக்கின்றவன் மாக்கவிஞர் பாவேந்தன். அவனுடைய கவிதைகளுடைய, தன்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய உதிக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தனது அறிவு என்னும் தூரிகையால் மனத்திரையில் உதிப்பவையெல்லாம் கவிதையாக்கி கொட்டுகின்றான். தன்னுடைய சங்க இலக்கிய பாடல்களில் இருக்கக்கூடியவற்றை மொத்தனை உருவிக் கொள்கின்றார். நாம் பொதுமைக்கு புதியவர்கள் அல்ல.
நம் இலக்கியம் காட்டியிருக்கிறது. எல்லாவற்றையும் நமது முன்னோர்கள், நமது சங்க இலக்கியங்கள் நமக்கு தொகுத்து வைத்திருக்கின்றன. அவற்றின் தன் பாடல் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இன்றைய கட்டத்திற்கு இன்றைய தான் வாழும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளை உடைப்பதற்கு தன்னுடைய மொழியை உருவுகின்றான் வாளாக. எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் உழவும் பிடிக்கும் பாரதிதாசன், பாட்டும் பிடிக்கும் என்று சொல்லுவார் திருவிக்கா அவர்கள். திருமொழி வல்லாளுமை தமிழை தாக்கும் பொழுதெல்லாம் துடித்து எழுந்தவர் இவர். இவருடைய சொல் ஆளுமை தான் சுயமரியாதை இயக்கமெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. சுயமரியாதை இயக்கம் 1920 பிறகு திராவிட இயக்கங்கள் எல்லாம் வளர்ந்து பெருகுவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற உணர்ச்சி தமிழ் தான். தமிழ் எதிர்ப்பு நிலைதான். தமிழுக்கு தடை வருகின்ற பொழுது, ஆளுமை வருகின்ற பொழுது, செந்தமிழில் இல்லாத பல சீமை கருத்துக்கள், என்ன கருத்துக்கள் இந்தியில் உண்டு, கண்ணம் கிழித்திட நேரும் என்று வன்மையாக பேசியவர் அவர். இழந்த பழம் புகழ் மீள வேண்டும், நாட்டில் தமிழர்கள் வாழ வேண்டும், தமிழர்களாய் வாழ வேண்டும், வழிந்தொழுகும் சுவைத்தமிழை பெருக வேண்டும், மாற்றர்களின் ஏமாற்றம் தொலைய வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னவர். மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று சொன்னார். தமிழர் என்றால் நம்மில் தமிழ் உண்டா என்று கேட்கிறார். தமிழர் என்று சொல்கின்றோம், நம்மிடையே தமிழ் உண்டா, தமிழ் உணர்வு உண்டா, தமிழ் ஒழுக்கம் அமைவுற சிறிதும் உண்டா என்று கோபத்தோடு கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் ஒரு கொடுவாளாக நமக்கு அமையவில்லையா? தாயழில் தமிழை என்ற தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியில் காண அவாவிற்று இப்புவி அவாவிற்று என்ற தோயுறு மதுவினாறு தொடர்ந்தெந்தன் காதில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ ஆர் இதை சொல்வார் இங்கே என்று அவர் கேட்கின்ற பொழுது அந்த வரிகளை பார்ப்போம். அவர் காதலாக பேசுகின்றார், கனிவாக பேசுகின்றார், சிறுவருக்கும் பேசுகின்றார், இளைஞர்களுக்கும் பேசுகின்றார், அத்தனை பேருக்கும் பேசுகின்ற அந்த மொழியில் அவர் தன்னை உருகி கொடுக்கின்றார். அவருடைய ஒட்டுமொத்த மொழியின் காவலும் அனைத்திலும் நடைபெற்று கொண்டே இருக்கும். தன்னுடைய காதல் தமிழ் காதல், அதனால் அதன் மீது பேரின்பம் கொண்டுகின்றார். தன்னிகர் இல்லா தமிழ் மொழியை, தமிழ் அன்னையை வணங்குகின்றார். உன்னை வாழ்த்தினேன், இன்னல் தவிர்த்தாள் என்னையே, எனவே அன்னையை வாழ்த்துகின்றேன். செல்வம் என்று போற்று, செந்தமிழ் சொல்லை நீ செல்வம் என்று போற்று. வெல்வது வேலல்ல, செந்தமிழ் ஒன்றே. நல்லொற்றுமை சேர்க்கும், நன்னறி சேர்க்கும், வல்லமை சேர்க்கும், வாழ்வை உண்டாக்கும், வண்டமிழ் நைந்திடில் எது நம்மை காக்கும். தமிழருக்கு மானம் தனி உயிர் யாவும் தமிழே 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 தமிழே. ஆதலின் வாழ்த்துவோம், நாளும் செல்வம் என்று போற்று, செந்தமிழ் சொல்லை செல்வம் என்று போற்று என்று போற்றச் சொல்லுகின்றார். தமிழ் கல்வி தமிழ்நாட்டில் கட்டாயம் என்பது ஒரு சட்டம் செய்க என்கின்றார். ஆங்கில நூல் அறிவுக்கு சான்றிருந்தால் போதும் அலுவல் பார்க்க. ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல்மொழியை கற்கையிலும் எந்த நாளும் தீங்கனியை செந்தமிழை தென்னாட்டின் பொன்னேட்டை உயராய் கொள்வீர் என்று கொள்கின்றார். சாவை தொலைத்தேன், தமிழ் தாய்க்கு வாழ்கின்றேன். சாவை தொலைத்தேன், தமிழ் தாய்க்கு வாழ்கின்றேன், பாவொன்றினாலே தமிழ் பண்பாடு காப்பேன் என்று சொல்கின்றார். கூர்மையான கருவியை பாருங்கள். ஒண்டமிழ்த்தாய் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் என்கின்றார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று கொள்கிறாய். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே. தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் எடுத்த ஆயுதம், முதல் ஆயுதம் அறிவாயுதம் தான். ஒவ்வொரு கவிஞனும் தன்னுடைய மொழியைத்தான் ஆதியமாக தூட்டுகின்றான். கவிஞர்கள் பிறப்பதுண்டு, செல்வதுண்டு, மறைவதுண்டு. வாழ்கின்றான் கவிஞன் என்றால் அவன் தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய இலட்சியத்தில் எவ்வாறு ஆழமாக பதிகின்றான் என்பது அவனுடைய சொல்லாளுமையில் தான் உள்ளது. கடல் போலும் பொங்கிடுக, கடல் முழக்கம் போல் முழங்கிடுக என்று கூறுகின்றான். தமிழரின் விடுதலையை பாட வேண்டிய காலகட்டத்தில் அவர் இருந்தார். அவருடைய காலம் அவ்வாறான வாய்ப்பை அவருக்கு நல்கியது. சுதந்திர போராட்ட காலம். தமிழர்
இல்லை, இப்போ சுயமரியாதை இயக்க போராட்டம், மொழி போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்ற போராட்டங்களில் தான் இந்த தெருப்பாடகனைப் போல திராவிட பண்பாடி கொண்டு எழுந்தான் பாவேந்தன் பாரதிதாசன். என்னுடைய பாடல்களை தெருப்பாடல்கள் போல நீங்கள் வீதியில் பாடிக்கொண்டு செல்லுங்கள் என்கின்றார். இயல்பிலேயே அவர் பாடகர், அவர் நூலாசிரியர், கவிஞர், பல திரைப்படங்களுக்கு பாடலும் எழுதியவர், உரைநடையும் எழுதியவர், உரை வசனங்கள் எழுதியவர். அவர் தமிழை விடுதலையை பாட அவர் சொல்லுகின்ற அந்த சொல்லாளுமையை நீங்கள் எல்லாம் தான் சொல்ல போறீங்க, நீங்க எல்லாம் அதை சொல்ல போறீங்க. நீங்கள் இவர்கள் எல்லாம் அவர்கள் அந்த சொல்லாளுமையை கண்டு தமிழால் பிழைக்கும் புலவர்களை எல்லாம் சாடுகின்றார். என்ன கவி எழுதுகிறீர் புலவர்களே, போலிகளாய் இருக்கின்றீர். வானில் புண்ணிருந்தார் போல் இருக்கும் நிலாவையும் பாடலையும் காதலையும் பாடுகிறீர் என்று காசி ஆனந்தன் சொல்வார். இவர் புலவர்களை காசுக்காக இருக்கின்ற புலவர்களை நையப்புடைக்கின்றார். அவர் தமிழுக்கு இன்னல் வரும்போது வாழாய் இருக்கின்றீர்களே, உங்களை போல மனிதர்கள் உண்டா என்று கேட்கிறார். பிழைப்பு பிழைக்கின்றீர்கள், தமிழ் புலவர்களை என் செய்கின்றீர்கள்? தமிழுக்கு இன்னல் வரும்போது தமிழ் தானே உன்னை வளர்க்கின்றது, சாம் பிணமாய் கிடப்பதுவா என்று சொல்றார். தமிழுக்கு இன்னல் வரும் பொழுது, தமிழை ஒருவர் இகழும் பொழுது தமிழருக்கு இன்னல் வருகின்றது, வாழாய் இருப்பது பிணத்திற்கு சமம் என்று கூறுகின்றார். செந்தமிழை காப்பதற்கு அவர் பாடிய பாடல்கள் கடல் போல் உணர்வு கெழுமியவை. அல்லர் கஞ்சோம், நாங்கள் அஞ்ச மாட்டோம், எங்கள் அல்லர் கஞ்சோம், கடுமொழி சொல்லற் கஞ்சோம், ஒரு சிறை செல்லற் கஞ்சோம், அஞ்சோம் தூக்க கஞ்சோம், எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், பங்கம் வந்திடில் தாய்மொழிக்கு பச்சை ரத்தம் பரிமாறுவோம் என்று கூறுகின்றார். இளைஞர்களே, தென்னாட்டு சிங்கங்கள், மொழிப்போரே வேண்டுவது, மொழி காக்க புறப்படுங்கள், தொடக்கம் செய்வீர் வெல்வீர் மொழிப்போர் என்று கூறுகின்றார். தமிழ் என்னும் மணிவிளக்கேற்றடா நாட்டில், தமிழரின் நெஞ்சமாம் அழகான வீட்டில், அமுதென்று கொள்ளடா செந்தமிழ் பணியை, அறமென்று கொள்ளடா செந்தமிழ் பணியை, தமிழ் என்ற உணவினை குவியடா யாருக்கும், தமிழருக்கு இங்குள்ள குறையலாம் தீர்க்கும், சமமாக ஆற்றடா தமிழ் ஊழியத்தை, சகலர்க்கும் ஆற்றடா தமிழ் ஊழியத்தை, தமிழ் என்னும் உணர்வினை சேரடா யாருக்கும், தமிழரின் ஆட்சியே உலகலாம் தங்கும், இமையேனும் தமிழுக்கு உழைப்பாய், இன்பமே அதுவென்று தமிழுக்கு உழைப்பாய் என்று கூறுகின்ற அவருடைய தமிழ் வேக பாடல்களால் நாம் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தால் இந்த நம் இனம் இன்னும் எத்தனை கவிஞர்கள் வர வேண்டும்? காலமுள்ளவரை வாழ்க்கிறோம் கவிஞரின் குரல். படிக்க சொல்றாரு, படிக்காம இருக்காத, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, அறம்படி, நூலைப்படி, அப்படியே இன்பம்படி, படிப்படியே புகழ் வரும் அப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் முளைப்படி, அகப்பொருள்படி, நன்றி நன்றி பொருளைப்படி, கற்பவை கற்கும்படி, அடுத்தது வர இவ்வாறு கவிதைகளில் சொல்லல உயிரை, உணர்வை, கருவியை கத்தியை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. வாளை உருவினால் முன்னே நிற்பது எதுவும் இல்லை. தமிழ் வாழும், தமிழ் தலைமுறை கடந்து வாழும், தமிழின் உலகம் உள்ளவரை வாழும், தமிழர்கள் வாழ்வர் என்று கூறி, வெல்க தமிழ், தமிழ் உணர்வு பெற்ற பாவையர்களே, தமிழ் உணர்வு எழுச்சி கொண்ட இளைஞர்களே, எதிர்காலத்தில் பாவலர்களுக்கும் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் பாவேந்தனுடைய தமிழ் கவிதைகள், அவற்றை நெஞ்சில் உயிரை போல தாங்குவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. மொழி எப்படி வெறும் மொழியை ஊடகமாக சொல்ல முடியும்? அது ஒரு கருவி. அந்த கருவியின் வாயிலாகத்தான் என்னுடைய மக்களை நான் தொடர்பு கொள்ள முடியும், என்னுடைய உணர்வுகளை நான் பகிர்ந்து கொள்ள முடியும், அந்த மொழியின் வாயிலாகத்தான் அவர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்ப முடியும் என்று பாவேந்தர் கொடுத்த ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு பாடல்களும் மொழியை, தன்னுடைய தமிழ் பற்றை மற்றவர்களுக்கு கடத்த பயன்படுத்தி கொண்டார் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். எந்த பாட்டுக்கு, எந்த கருத்துக்கு எந்த பாடல் வேண்டும், அது தெம்மாங்கு பாடலாக இருக்கட்டும், மரபு கலர்ந்த பாக்கலாக இருக்கட்டும், புதுக்கவிதைகளாக இருக்கட்டும், எந்த விதத்தில் அதை கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார் பாவேந்தர் என்று மிக அழுத்தமாக தன்னுடைய அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார். அடுத்ததாக சமூக சீர்திருத்தமே என்று சொல்வதற்காக, தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக தருவதற்காக அன்பிற்கினிய பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் வருகிறார்கள். தமிழ் சான்றோர்க்கும் ஆண்டோர்க்கும் அவையோர்க்கும் என்னுடைய அன்பு வணக்கம்.
ஒரு போரின் வெற்றியை தீர்மானிப்பது இரண்டு. ஒன்று ஆயுதம், மற்றொன்று களம். தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் சமூக சீர்திருத்தமே என்கிறது எங்கள் அணி. களம் எது? அம்மா சொன்னார்கள், களம், மொழி என்ற கரம்தான் அவருடைய கரமாக இருந்தது. கரம் அல்ல, பாரதிதாசனுடைய போர்க்களம் தமிழாக இருந்தது. தமிழ் என்ற களத்தில் நின்று கொண்டுதான், சமூக சீர்திருத்தம் என்ற ஆயுதத்தை கொண்டுதான் பாவேந்தன் போராடினான். கருவி எதுவாக இருந்தாலும் ஆயுதம் சமூக சீர்திருத்தம். அவர் களமாடிய போர்க்களம் மொழி. மொழி வழிதான் பாரதிதாசன் சமூக சீர்திருத்தங்களை பேசினார், எழுதினார், பரப்பினார், போராடினார். எனவே எதிரணியினர் என்ன பேசினாலும் அது எங்கள் அணிக்கு வலு சேர்க்கும் என்பதால் அவர்களுக்கு முதற்க நன்றி பாராட்டி என் உரையை தொடங்குகிறேன். நீங்க வாலி மாதிரிமா, எதிரணியோட பாதி பலத்தை உங்க சைடில் எடுத்துக்கிறீங்க. சமூக சீர்திருத்தம். சமூகம் என்றால் என்ன? சமூகத்தின் அங்கங்கள் யாவை? குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், உழைக்கும் வர்க்கம், மொழி, அரசியல் நிலைப்பாடு, ஊடகங்கள், இவையெல்லாம் சேர்ந்த தொகுதிதானே சமூகம். இவையெல்லாம் சமூக சக்திகள். இந்த சக்திகளை வலுவிழக்க செய்யும் தடைகள் பல இருந்தன. சாதி, சமயம், மூட பழக்க வழக்கங்கள், பெண்ணடிமை, உழைப்பு சுரண்டல், ஆண்டான் அடிமைத்தனம், தனி உடைமை, மொழி திணிப்பு, மனிதநேயமற்ற தன்மை, அச்சம், தாழ்வு மனப்பான்மை போன்றவையெல்லாம் சமூக முன்னேற்றத்திற்கு அன்று முட்டுக்கட்டைகளாக இருந்தன, எதிரிகளாக இருந்தன. போராளி பாவேந்தன் என்ன செய்வான்? களமாடுகிறான். சமூக சீர்திருத்தம் என்ற அறிவாயுதம் ஏந்துகிறான். என்ன செய்தார் என்பதை மிக 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 சுருக்கமாக அவையில் நான் எடுத்துரைக்க விளைகிறேன். தொட்டு காட்டுகிறேன், அவ்வளவுதான். முதலில் குழந்தைகள். தொட்டிலில் இருக்கும் ஆண் குழந்தைக்கு தாலாட்டை பாவேந்தன் பாடுகிறான். வாட பலபுரிந்து வாழ்வை விழலாக்கும் மூட பழக்கத்தை தீது என்றால் முட்ட வரும் மாடுகளை சீர்திருத்தி வண்டியில் பூட்ட வந்த ஈடற்ற தோளா, இளம் தோளா, கண்ணுறங்கு. பாவேந்தரின் சமூக சீர்திருத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள். தொட்டிலில் ஆரம்பிக்கிறது. எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுள் உமை, கட்டையில் நீர் போகும் மட்டும் வேர்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும், மானிடரின் தோளின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே என் செந்தமிழே கண்ணுறங்கு என்று உழைப்பு சுரண்டல், விளிம்பு நிலை மக்களின் வியர்வை, இவற்றை குழந்தைக்கு புரிய வைக்கிறான் பாவேந்தன். நாளை அவனுக்கும் அதே நிலை வந்துவிடக்கூடாது அல்லவா? அதற்காகத்தான் பெண் குழந்தைக்கு வருகிறான். பெண் குழந்தைக்கு தாலாட்டு பாடுகிறான். நாய் என்று பெண்டை நவில்வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தமிழருக்கு வந்தவளே, மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே, வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா மணிவிளக்காய் துளங்கும் பெருமாட்டி என்று புதுமை செய்ய வந்தவளாக பெண் குழந்தையை பார்க்கிறான் எங்கள் தலைவாரி பூச்சூட்டி பெண் குழந்தையை பாடசாலைக்கு அனுப்புகிறான். நூலைப்படி என்று நூல்களின் பட்டியலை குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறான். செய்தி அறிந்து படிக்க சொல்லித் தருகிறான். அது மட்டுமா, தான் வாழும் சமூகத்தில் நிகழும் அவலங்கள் பற்றியும் சீர்கேடுகள் பற்றியும் பாடுவதுடன் நின்று விடாமல் அதற்கான தீர்வை தந்தால்தான் சிறந்த கவிஞன் சிந்திக்கப்படுவான். புரட்சி கவிஞன் அத்துணை படைப்புகளுக்கும் அவலங்களை பாடுவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, தீர்வு தருவதில் தீர்மானமாக இருந்தான் என்பதுதான் பாவேந்தரின் சிறப்பே. அன்றைக்கு பெண் எப்படி இருந்தால் அவரே சொல்கிறார். ஆடை அணிகலன் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும் ஆடவர்க்கு சேவித்து இருப்பதும் அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையை போல வாழ்வதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர் குலம் மாநிலர் கூட்டத்தில் வலிவற்ற ஓர் பகுதி என்கிறார். அப்படி வலிமையற்ற அப்பெண்ணிற்கு பேச்சுரிமை என்னாலில் இல்லை. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்றோ கேட்கிறார். பெண் கல்வி, பெண் முன்னேற்ற சிந்தனைகள், பெண் உயர்வு, பெண்ணின் திருமண வயது என்ற பல தலைப்புகளில் அவர் பாடியுள்ள பாடல்கள் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகின்றன நடுவர்களே. அது மட்டுமல்ல, மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திரு நாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே, ஊமை என்று பெண்ணை உரைக்கும் மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிடைதான் ஆடவர்க்கும் உண்டு. புலனற்ற பேதையாய் பெண்ணை செய்தால் அந்நிலம் விளைந்த பைங்குள் நிலையும் அம்பட்டே என்ற பாடல் பெண்ணினத்தின் பேதமை நீங்க பெண் கல்வி வேண்டும் என்கிறது. அது மட்டுமா, பெண் குழந்தை ஏன் படிக்க வேண்டும், எதற்கு படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
குடித்தனம் பேணுவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் உலகினை உணர்ந்து கொள்வதற்கும் பெண்களுக்கே கல்வி வேண்டும் என்று பல இடங்களில் வலியுறுத்துகிறார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிறம், அந்நிலத்தில் புற்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை, நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோனான், சமூக புரட்சிக்கு துணை நின்று தோள் கொடுப்பவர்கள் பெண்களே என்பதில் பாரதிதாசன் அசையாத நம்பிக்கை உடையவராக இருந்தார் தோழர்களே. அது மட்டுமல்ல, கைம்பெண்ணுக்கு மறுமணம் அன்று தரப்படவில்லை, அது இயல்பாக நடக்கப்படவில்லை. அதற்காக அந்த பெண்கள் போராட வேண்டி இருந்தது. கோரிக்கையற்று கிடக்கு தன்னை வேரில் பழுத்த பலா, வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணாளன் இறந்தால் பின் மரத்தல் தீதோ, பாடாத தேனீக்கள் உழவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ கேட்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பெண்களுடைய அத்தனை பன்முகத்தன்மையை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து யோசித்து பாடல்களை கூறியவர் பாவேந்தர். அடுத்ததாக புரட்சி கவி மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தவன் இளைஞர்களுக்கு வருகிறேன். நான் குழந்தைகளை முடித்து விட்டேன், பெண்களை முடித்து விட்டேன், இப்போது இளைஞர்களுக்கு வருகிறேன். இளைஞர்களுக்கு எழுச்சி வேண்டும், போர்க்களத்திலே போராட வீரம் வேண்டும், துணிவு வேண்டும், எதிரி முதலில் யார் என தெரிய வேண்டும், அவனை எப்படி அறத்தாலும் மரத்தாலும் வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிறான் பாவேந்தன். அத்தனை கவிதைகளையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு கவிதை, உலகம் உன்னுடையது. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல மாஸ்டர் பீஸ்னு ஒரு கவிதை, அந்த கவிதை இந்த கவிதை. உலகம் உன்னுடையது. பள்ளத்தில் விழும் பூச்சிகளை பிள்ளை பூச்சிகளாக இளைஞர்கள் இருக்கக்கூடாது. தலை தாழ்ந்து முகம் தாழ்ந்து தொங்கிய தோளுடன் குனிந்து தரையை கவ்வும் ஆமையை போல் அடங்கி ஒடுங்கி புழுவாக பூச்சியாக இருக்கும் இளைஞனை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு பாட்டு. கண்டங்கருத்த இருட்டின் கரையே, தொங்கும் நரம்பின் தோலை, இதை கேள், மனிதரில் நீயும் ஓர் மனிதன், மண் அன்று, இமைத்திர எழுந்து நன்றாய் எண்ணுவாய், யோசி அப்படின்றாரு. தோலை உயர்த்து, சுடர்முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று, விழித்த விழியில் மேதினிக்கு ஒளி செய், நகைப்பை முழக்கு, நடத்து லோகத்தை. உலகத்தை நடத்த வேண்டும். பார்வை யார்கிட்ட கொடுக்கிறாரு? இளைஞர்கிட்ட கொடுக்கிறாரு. எப்படி நடத்த வேண்டும் உலகத்தை? தொடர்ந்து சொல்கிறார், கேளுங்கள். உன் வீடு உன் பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து, வீதிகள் இடையில் திரையை விலக்கி, நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு, வானை இடிக்கும் மலை மேல் ஏறு விடாமல் ஏறு, மேல் ஏறு, ஏறி நின்று பாரடா, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம், என் குலம் என்று உன்னை தன்னிடம் ஓட்டிய மக்கட் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள். இதோட நீ பாட்டிருக்கலாம். பாட்டு இதோட முடிந்த நல்லா தான் இருந்திருக்கும். முடிக்கல. புரட்சி கவிஞன் எடுத்த அறிவாயுதம் இந்த பாடலில் இப்படி வருகிறது. நடுவர் அவர்களே, அறிவு மனித நேயத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதில் பாரதிதாசன் தெளிவாக இருக்கிறார். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை என்பது வள்ளுவன் வாக்கல்லவா. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. எதுக்கு அறிவை விரிவு செய்யணும்? விசால பார்வையால் விழுங்கும் மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவில்லை, எங்கும் பேதமில்லை, உலகம் உண்ண உன், உடுத்த உடுப்பாய் புகழ்வேன், உடைமை மக்களுக்கு பொது. முடிச்சுக்கலாம். புவியை நடத்து, பொதுவில் நடத்து. பாட்டின் முத்தாய்ப்பு ஹைலைட்டு இங்கதான் வருது. முடிவில் வைக்கிறார். பாட்டினுடைய கருத்து இங்கதான் வருது. நீ போயிட்ட வானத்துக்கு போயிட்ட, விசால பார்வையால அகண்ட விரிவான அறிவை விரிவு செய்து நீ போயிட்ட, வானம் வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டேன், போதுமா? அங்கே நின்னுக்கிறியா? நோ, அங்கே நிக்க கூடாது, நீ இல்ல. சொல்றாரு, வானை போல மக்களை தாவும் வெள்ளை அன்பால் இதனை கொள்ள மனிதருக்கும் கூறடா தோழனே. இதுக்கு மேல என்னையா சொல்லணும்? சொல்ல முடியும். இதுக்கு மேல எதுவுமே சொல்றது இல்ல. சொல்றாரு, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானம் இருக்கின்றானே. இளைஞர்களுக்கு சொல்கிறார், வீர தமிழனுக்கு சொல்கிறார், வீழ்ச்சி இரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்சிந்தை மிகவும் வேண்டும். மொத்தமா நிக்க வச்சு சுட்டு தள்ளுன்றாரு. எதெல்லாம்? சூழ்ச்சி, வஞ்சகம், பொறாமை, மொத்தமா நிக்க வச்சு தூள் தூளாக்கு. உன்னால முடியும். யார்கிட்ட சொல்றாரு? இளைஞர்களுக்கு சொல்றாரு. எங்கும் அன்பு வேண்டும்
என்ற கூறும் அதே சமயம் மர சிந்தனையும் வேண்டும் சொல்றாரு. கொலைவாளினை எடடா மிகு கொடியோசையர் அறவே குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா தலையாகிய அறமே புரி சர்மநீதி உதவுவாய் சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய் இளையே விளையே கதை இளையே எனும் எளிமை இனிமேல் இல்லை என முரசறைவாய் தனிவர்களுக்கு உணவில்லை என ஜகத்தினை அளிக்கும் பரம்பரை அல்லவா அவன். சொல்லாமல் இருக்க முடியாது. உலகம் செய்வோம் கெட்ட போரிட உலகத்தை வேறு போராட்டம் தான் வாழ்க்கை. போராட ரெடியாரு தயாராரு அப்படின்றாரு. இப்ப நான் போராடி நிக்கிறோமா இப்போ நடுவுல உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் ரெண்டு கருத்துக்கள் ஐயா. ஐயோ வாங்கம்மா போதுமா மணி 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. வாங்கம்மா. முக்கியமான கருத்து சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அது சொல்றாரு பாருங்க. தொழிலாளருடைய எழுச்சி எத்தனை பாடல்கள் தொழிலாளர்களை தோழன் என்று கூறி புதுமை செய்தவர். தொழிலாளர் விண்ணப்பம் உலகம் முன்னடையது உலக பண்பாட்டு வியர்வை கடல் நீங்களே சொல்லுங்கள் உலக ஒற்றுமை கூடி தொழில் செய்க அத்தனையும் தொழிலாளர்களுக்கானது. ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ. அடுத்து மொழி. இதை பத்தி எங்களுக்கு அதிகமா வேலையே வைக்கல எதிரணியினர். எங்கள் பணியினை எங்கள் அணியின் பணி மிக அழகாக அவர்களால் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சமூக ஊடகங்கள் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு சோசியல் மீடியான்னு சொல்ற இந்த சமூக ஊடகங்கள் எப்படி இருக்கு? இன்னைக்கு பாரதிதாசனுடைய சிந்தனை இந்த சமூக ஊடகங்களுக்கு மிக மிக தேவையா இருக்கு. தமிழர்களின் எழுதுகோள் புத்தக சாலை தமிழ்நாட்டில் சினிமா இதெல்லாம் பாரதிதாசன் ஊடகங்களுக்காக எழுதிய பாடல்கள். போதுமா வாங்கம்மா. சரி இப்படி முடித்துக் கொள்கிறேன். இப்படி சமூகத்தின் அனைத்து அங்கங்களையும் பிரிவினரையும் அவற்றில் நிகழ்த்த வேண்டிய புரட்சிகளையும் புதுமைகளையும் உருக்கமாகவும் இறுக்கமாகவும் இருமாப்பாகவும் உணர்ச்சி பிளம்பாகவும் வீறு கொண்டும் விசை கூட்டியும் இசை முழக்கியும் பாடியவர் பாரதிதாசன். அத்துணை பாடல்களும் தமிழரின் தன்மான வாழ்வை நோக்கிய பயணமாகவே அமைந்தன. இந்த பயணம் சுகப்பட எளிதாக அமைய தடைகளை எப்படி உடைப்பது என்பதை உணர்ந்த பாவேந்தன் சமூக சீர்திருத்தம் என்ற அறிவாயுதத்தை கையில் எடுத்தார். அந்த ஆயுதம் வைத்த குறி தப்பாமல் இரையை வீழ்த்தியது. இன்றும் இந்த அறிவாயுதம் நம் கைகளில் இருக்கிறது. அது பாவேந்தன் தந்தது. நாம் அதை பயன்படுத்தினால் நம்முடைய இரையும் தப்பாமல் விழும் என்று கூறி நன்றி வணக்கம். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தலைப்பில் ஆண் குழந்தைகளுக்கும் கவிதை பாடி பெண் குழந்தைகளுக்கும் புத்துணர்வை ஊட்டி பெண் கல்வி அறிவை விரிவு செய் என்று சொல்லுகிறார். அதே போன்று தொழிலாளர் நலன் உரிமை இதெல்லாம் சமூகம் இல்லையா? இதெல்லாம் சமூக சீர்திருத்தம் இல்லையா? கேள்வி கேட்டிருக்காங்க. வெறும் மொழியை வச்சுட்டு அவர் வெளியே மொழியை மட்டுமா பாடினாரு? சமூக சீர்திருத்தத்தை தானே பாடினாரு. அன்பிற்கினிய தோழமை சிறந்த பேச்சாளர் முனைவர் தமிழ்ச்செல்வன் நடுவர் உள்ளிட்ட அவைக்கு முதற்கண் வணக்கம். தமிழ் சான்றோர்களே, தமிழ் ஆன்றோர்களே, இன்றைய தினம் பொன்னால் எழுதப்பட வேண்டிய நாள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய வழிவந்த அனைவரும் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பற்றி நிறைய பேர் வந்து கவிதைகள் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சி. எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. இவங்க சமுதாயம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, சமுதாயம்னா என்ன நடுவரே? குடும்பங்களுடைய தொகுப்பு. ஆமா இல்லைங்களா? குடும்பங்களுடைய தொகுப்பு அப்படி வச்சுங்க, இல்ல மனிதர்களுடைய தொகுப்புன்னு வச்சுங்க. முதல்ல நேரடியா சமுதாயத்தை திருத்துறதுக்கு பாரதிதாசன் போகலைங்க. முதல்ல அவர் வந்து ஆரம்பிச்சது வந்து தமிழ் உணர்வோடு ஆரம்பிச்சாருங்க. இன்னைக்கு நம்ம ஏன் இங்க எல்லாரும் சேர்ந்திருக்கோம்? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எம்ஏ தமிழ் படிச்சிருக்காங்களா, எம்ஏ பிஹெச்டி பண்ணியிருக்காங்களா? இங்க வந்து இல்லையே. அதானே எல்லாரும் நம்ம வந்து என்ன தமிழ் உணர்வு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இதுல இருந்தே தெரியுது முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாரதிதாசன் எடுத்த முக்கியமான விஷயம் வந்து தமிழ் உணர்வு தான். சிறப்பு சிறப்பு. தாய்ப்பால் ஊட்டினால் பாரதிதாசன் தமிழ் பால் ஊட்டினார். அதனாலதான் நம்ம இங்க இருக்கோம். கை தட்டலாம் நீங்க, அப்பதான் சீக்கிரமா முடிப்பாங்க. மொழி அப்படின்றது
ஒரு உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதுக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து இது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதே மொழியை வச்சு புரட்சி செஞ்சுருக்காங்க, அதே மொழியை வச்சு கவிதை செஞ்சுருக்காங்க, அதே மொழியை வச்சு நிறைய நாடகங்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. இந்த வரிசையில் தமிழுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு பொருள், ஒரு புஸ்தகம் எடுக்கிறோம், ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குது, அது நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அகராதி வந்து எடுத்து பார்ப்போம். நம்ம வந்து தமிழுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தைகளுக்கு வந்து பொருள் தெரியலன்னா நம்ம அந்த அகராதி எடுத்து பார்ப்போம். தமிழுக்கு ஒரு அகராதி வேணும் அப்படின்னா நீங்கள் பாரதிதாசனை பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவர் சொல்லாத வார்த்தைகளும் இல்லை, அவருடைய சொல்லாடல் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையா இருக்கிறதால எல்லாரையும் போய் சேர்ந்துச்சு. ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, மொழி எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படின்னா, மொழி எந்த அளவுக்கு வந்து வளர்ந்திருக்கோ, செம்மார்ந்திருக்கோ, செழுமையா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து இனம் வளரும். இனத்தோடைய வளர்ச்சி தான் அந்த குழு, அந்த இனத்தோடைய வளர்ச்சி தான் நாட்டுடைய வளர்ச்சி. அப்ப முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா மொழி, இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து சொல்றோம், இப்போ பாரதிதாசன் ஒரு இடத்துல சொல்றாரு, சான்றாண்மை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, சான்றாண்மை இவ்வுலகில் தோன்ற துளிர்த்த தமிழ் மூன்றும் துளிர்த்தது என்று கொட்டும் முரசை. ஆங்கிலத்தில் எங்கேயாவது இயல் தமிழ், இப்ப நம்ம சொல்ற மாதிரி தமிழ்ல இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா ஆங்கிலத்தில் எங்கேயாவது ஷேக்ஸ்பியர் எழுதின ஆங்கிலத்தில் எங்கேயாவது வந்து இயல் ஆங்கிலம் இருக்கா? எங்கேயாவது இயல் இது இசை ஆங்கிலம் இருக்கா? நாடக ஆங்கிலம் இருக்கா? இந்த மாதிரிலாம் இல்லைங்க. அதாவது தமிழ் மொழியே வேறங்கய்யா அவங்களதுல, இசைக்கு மொழியே வேற அவங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கிறதால இங்க வந்து முதல்ல வந்து இவங்க எடுத்துக்கிட்ட ஆயுதம் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழ். சரிங்களா? சரி, ஏன் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் போயிருக்காங்க, ஒரு ஆசிரியை அங்க வந்து போயிட்டு ஒரு மாணவனை கேட்டிருக்காங்க, அவன் ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணிட்டான், நாளைக்கு நீ வரும்போது வந்து உங்க அப்பா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாராமா. உடனே அந்த பையன், எனக்கு அப்பா இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த மிஸ்ஸுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சரி, ஐயோ அப்பா இல்லாத பையனாட்டு இருக்கு, சரி அம்மா இருந்தால் அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாராமா. இல்லை எனக்கு அம்மாவும் இல்லை மிஸ் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க அந்த டீச்சர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க வந்து. அப்புறமா சரிப்பா நீ எங்க இருந்து தான் வர, நீ யார் கூட தான் இருக்க அப்படின்னு கேட்கும்போது எங்க மம்மி டேடி கூட இருக்க அப்படின்னா நம்ம இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த உணர்வு எப்படி ஆயிடுச்சுன்னா, வீட்டில் நம்ம வந்து தமிழ் பழக்கல, அதோடைய விளைவு தான் இப்படி இருக்கு எல்லாமே. மம்மி டேடி. ஆமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. பாண்டிச்சேரியில பாரதிதாசன் பார்க்குறாரு, புதுச்சேரியில் சர்ச்சில் எல்லாமே லத்தீன் மொழியில் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லத்தீன் மொழியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க வந்து லத்தீன் மொழியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஃப்ரெஞ்சு மொழி தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து மாற்றுறாங்க. அவங்க வந்து அங்கே இருக்கிறவங்க மாற்றுறாங்க. இதை வந்து இவர் வந்து மனசில் எடுத்துக்கிறார். இவர் இதை மனசில் எடுத்துக்கிட்டு சமஸ்கிருத மொழியில் மட்டும்தான் இறைவனை வழிபடணுமா, ஏன் தமிழில் வழிபடக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து ஏற்படுதுங்க. அதோடைய விளைவுல தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்ற ஒரு இடம் எல்லா கோயில்களிலுமே வந்து இருக்குங்க. இதுக்கு வந்து வழிகாட்டியவர், இதுக்கு வந்து எல்லாமே வந்து அடித்தளம் போட்டவர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறமா நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், இது எங்க இருந்துங்க கொடுத்தாரு? முதல்ல குடும்பம் நல்லா இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவங்க வந்து தமிழ் படிக்கணும், தமிழ் உணர்வோடு இருக்கணும், அப்பதான் வந்து அவங்க வந்து முன்னேற முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் சொன்னார், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னார். முடிவு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, என்னுடைய உயிரே தமிழ் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் வேற எதை கூட நீங்கள் வந்து அதை தொடர்புபடுத்தி பேச முடியும் உங்களால்? அடுத்தது இன்னொன்று வந்து, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. இப்போ பிரச்சனையே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமையின்மை தான். அதனால தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நம்ம வந்து. அடுத்தது பாரதிதாசன் ஊட்டிய தமிழ் உணர்வு எந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, வேற்று மொழிகள் தமிழ்நாட்டில் இன்னும் வந்து கால் பதிக்க முடியாத அளவிற்கு, திணிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய தன்மான உணர்வு, தமிழர்களுடைய உணர்வு. அருமை 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 அருமை, உண்மை 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 உண்மை. அடுத்து தமிழ் படித்தால்தான் பட்டம் என்ற ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார் பாரதிதாசன்.
தமிழ் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருந்தா நாடே நல்லா இருக்குங்க. அவர் ஆரம்பிச்சது எங்க இருந்துங்க? ஆரம்ப புள்ளி அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ் உணர்வு ரெண்டு தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, திரைப்படத்துல வந்து அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்றாரு அவர் வந்து, ஏழ்மையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள அனைவரும் நாணி நிற்க வேண்டும் அப்படின்னாரு. ஒருத்தன் ஏழையா பிறந்துட்டான், அவனுக்கு வந்து படிப்பு இல்லை அப்படின்னா அங்க அது எல்லாருடைய குற்றம், எல்லாருடைய தப்பு அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து. அடுத்து பாருங்க அவருடைய அந்த சொல்லாடல். எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்ல நிறைய புலவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா வந்து நம்ம படிச்சிருக்கோம், தொல்காப்பியத்துல இருந்து வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து அதுல இருந்து படிச்சிருக்கோம். நம்ம வந்து 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள் எல்லாமே படிச்சிருக்கோம். ஆனாலுமே நமக்கு வந்து பாரதிதாசன் படிக்கும்போது ரொம்ப நெருக்கமா இருக்காரு நம்ம கூட. ஏன்னா அவர் பாமர மொழியில பேசினார், பாமர மொழியில பாட்டு எழுதினார். இதுக்கு ஒரு கோனார் நோட்ஸே தேவையில்லை. பாரதிதாசன் எழுதின பாடல் எல்லாருக்குமே புரியும். குப்பனுக்கு, சுப்பனுக்கு, நீலி, அன்னம் எல்லாருக்குமே புரியும். அந்த பெயர்கள் எல்லாம் பாருங்க, அவர் சொல்ல வந்த விஷயத்தை வந்து அழகான தமிழில் ஒரு பாத்திரத்தின் மேலே ஏற்று சொல்வார். பாருங்க, இப்ப திரைப்படத்தை கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அவர். என்னன்னா, என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார், என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார், எடுத்தார்கள் 1 10 100ஆக, ஒன்றேனும் தமிழர் உடை, தமிழர் நடை, தமிழர் பாவனை, தமிழ் மொழி எதுவும் இல்லை, தமிழே இல்லை அப்படின்றாரு. ஆனால் அது தமிழ் படம். இப்படிப்பட்ட ஒரு தலைப்பே தமிழ் இல்லையா? ஆமா, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை இவர் வந்து எல்லாத்தையும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. அதே சமயத்தில் அதுக்கான தீர்வு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற்றுமொழி பேசுறோம் அப்படின்றது ஒரு இல்லாதவன், ஒரு இரவலன் பிச்சை எடுக்கலாம், ஒரு கோடீஸ்வரன் பிச்சை எடுக்கலாமாங்க? 3000 2000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி இன்னும் வந்து தோண்டிட்டே இருக்காங்க. கீழடியிலே அகழ்வாய் இருக்கு, இன்னும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பழைய ஆண்டுகள், இன்னும் பழைய வருஷங்கள், இன்னும் நிறைய ஆண்டுகளுக்கு பழைய மொழி நம்மளுது. எப்படிப்பட்ட ஒரு சொல் வளம், பொருள் வளம் மிக்க ஒரு தமிழ் மொழி. இந்த மொழியை விட்டுட்டு நம்ம வேற மொழியில நம்ம வந்து பேசிட்டு இருக்கோங்களே, இது வந்து நமக்கு எப்படின்னா இது வந்து ஒரு கோடீஸ்வரன் போய் பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை தாங்க. ஸோ இந்த நிலைமை வந்து உருவாகக்கூடாது. மேலும் சொல்லுங்க, இந்த நிலைமை வந்து உருவாகக்கூடாது. பாரதிதாசன் தமிழருக்கு ஒரு பெரிய கொடுத்த ஒரு வரம், ஒரு கொடை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பாடல்கள். அந்த பாடல்கள் தமிழால், தமிழ் உணர்வால் மக்களையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் வழிநடத்தினார் என்றுதான் அனைவருக்கும் அறிந்ததே, நடுவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் தமிழை இத்துடன் தமிழை பாரதிதாசன் வாசித்தார், நேசித்தார், பூசித்தார். நாமும் அதனை தொடர்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுவது சிறப்பு கடத்தப்படுகிறது, குடும்பம் சமூகமாகிறது, சமூகத்திலிருந்து நாடு செழிக்கிறது. ஆக ஒரு மொழியானது ஒருவருடைய உணர்வையும் தட்டி எழுப்பும் போது அந்த ஒவ்வொரு குடும்பமும் வளர்கிறது, அதனால் அந்த சமூகம் வளர்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதற்கு இவங்க உடனே போர்க்கொடி தூக்கிடுவாங்க. பாருங்க, அவர் என் சமூகத்தை பற்றி தானே பேசியிருக்கார். இல்லை, அவர் என்ன சொல்ல வராரு? முதல் புள்ளி எங்கே வேர் விடுகிறது என்று பாருங்கள். வேர் என்பது மொழியாக இருக்கிறது. அந்த வேரிலிருந்து தான் கிளைகள் வளர்கின்றன, கனிகள் வளர்கின்றன என்ற அழுத்தம் திருத்தமான கருத்தை தன் பக்கம் வைத்திருக்கிறார் தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இந்த அவருடைய தமிழ் உணர்வே என்ற நிறைவு பேச்சாளராகவும் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதே போன்று சமூக சீர்திருத்தமே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக பேராசிரியர் தேவி ராஜேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிறந்த பேச்சாளர், நல்ல வாதம் செய்யக்கூடிய ஒரு திறமை உடையவர், சிறந்த கவிஞரும் கூட. அவருடைய சிறப்பான கருத்துக்களை கேட்போம். வாங்கம்மா. வணக்கம். பாவேந்தர் அவர்கள் அடிப்படையில் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவர் மக்களோடு பேசியவர், மக்களுக்காகவே பேசியவர். எதிரணியில் தேன்மொழி மேடம் சொன்னாங்க, தமிழ் உணர்வால் தூங்கிட்டு இருக்கிறவங்கள தட்டி எழுப்பிடலான்னு. நடுவர் அவர்களே, தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி உட்கார வச்சுட்டா போதுமா? அதானே தெரியல எனக்கு கூட. வேற என்ன பண்ணுன்றீங்க?
பல சாதனைகள் புரியணும். தமிழராய் பிறந்த அனைவருக்குமே எல்லாருக்குமே கொஞ்சமாச்சும் தமிழ் உணர்வு இயற்கையாகவே இருக்கும். ஆனால் அதோட சேர்த்து சமூக சீர்திருத்த எண்ணம் இருந்தால் மட்டுமே தமிழையும் தமிழர்களையும் உலகத்தரத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அதை செய்தவர் பாவேந்தர். முதல்ல அவர் சமூக சீர்திருத்த அடிப்படையாக அவர் நினைச்சது கல்விதான். அதுலேயும் பெண் கல்வியை ரொம்ப ஆணித்தரமாக எல்லா இடங்களையும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அவருடைய கவிதைகளாக இருக்கட்டும், காப்பியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஏன்னா பெண்கள் முன்னேறினா இந்த நாடே முன்னேறும். பெண்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நாட்டுக்கு முக்கியம் அப்படின்றத அவர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அறிவையர் கூட்டமெல்லாம் அறிவிலா கூட்டம் என்று நினைக்கும் தவறான சமூக சிந்தனைக்கு சவுக்கடி கொடுக்க நினைத்தார் பாவேந்தர். அதாவது படியாத பெண்ணினால் தீமை என்ன பயன் விளைவிப்பால் இந்த ஊமை அப்படின்னும், நெடுந்தமிழ் நாடனும் செல்வி நல்ல நிலை காண வைத்திடும் பெண்களின் கல்வி அப்படி சொல்லி பெண்களோட கல்வியை முன்னிறுத்துறார் ஒவ்வொரு இடத்துலையும். அதே மாதிரி கல்வியின்றி உரிமை இழந்து சிந்தனை அறியாமல் கண்டதெல்லாம் குடும்பம் என்றே கிடந்த பெண்கள் உலகத்தை பகுத்தறிவு பாதையில் கொண்டு செல்லவும் சமூகத்தில் பலவீனர்கள் என்பதை மாற்றிடவும் தான் வீரத்தாய் அப்படின்ற ஒரு காவியத்தையும் அவர் படைச்சாரு. அந்த ஒரு காவியத்தில் மொத்த சமூக மாற்றத்துக்கான சிந்தனைகளை அவர் புகுத்தினார். அது எத்தனை வஞ்சகம் அவங்களுக்கு பின்னாடி இருந்தாலும் அத்தனையும் பெண்களால் தவிடுபொடி ஆக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். சிறப்பு சிறப்பு சிறப்புங்கம்மா. அதில் அந்த வீரத்தாய் காவியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தேசம் எல்லாருக்கும் உடைமையெல்லாம் எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் ஆகுகவே எல்லாருக்கும் கல்வி சுகாதாரம் வாய்த்திடுக எல்லாருக்கும் நல்ல இதயம் பொருத்திடுக அப்படின்னு இந்த காலகட்டத்துக்கும் தேவையானதை அப்போவே அவர் சொல்லிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா வீரத்தாய் விஜயராணின்ற அரசி, அவங்க கணவனை இழந்தவங்க, அவங்களுக்கு ஒரு மகன், அவன் தான் இளவரசன். அவர் மதுவுக்கு அடிமையாயிட்டார். அதனால அவர் நாட்டை பற்றி யோசிக்கலை, மக்களை பற்றி யோசிக்கலை, எதுவுமே பண்ணலை. அதனால என்னாச்சு, எதிரிகள் எல்லாம் நாட்டை சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்திருக்கும் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ இந்த அம்மா விஜயராணி அவங்க சமயோஜித புத்தியோட தன்னுடைய மகனையும் எதிரிகிட்டேன்னு காப்பாற்றுறாங்க, நாட்டையும் காப்பாற்றுறாங்க. கடைசியாக மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் மகன் தான் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வீரத்தாய் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, என் பையன் அரசனாக வேண்டாம், மக்களே ஆட்சி செய்யட்டும், இனிமேல் இந்த நாட்டில் மக்களாட்சி தான் இருக்கும் அப்படின்னு அப்போவே சொல்கிறாங்க. அதனால் இது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஆண்கள் யாரோ மது குடித்தா நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு, இந்த நாடே வீணா போயிடும் அப்படின்றத அவர் அழுத்தமாக சொல்கிறாரு. அதே மாதிரி சங்ககால தமிழ் சமூகத்தில் வீர மகளிர் அவங்களுடைய பங்களிப்பு நாட்டுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமாக இருந்திருக்குன்றத சொல்கிறாரு. எதிரியை வீழ்த்துறதுக்கு ஆயுதம் மட்டும் பத்தாது, அறிவும் முக்கியம். அந்த அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமாக இருக்கணும். அதே மாதிரி பெண்களுடைய கடமைகளை அந்த காவியத்தில் வரையறுக்கிறாரு. அதே மாதிரி ஆண்கள் துணையின்றி பெண்கள் ஒரு நாட்டை வழி நடத்தி செல்ல முடியுங்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ பொது உடைமை மக்களாட்சி அதையும் முன்னிறுத்தி சொல்கிறாரு. இந்த ஒரு காவியத்திலே எல்லாத்தையும், ஒரு சமூக பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறாரு. இப்போ குழந்தைங்களுக்கு பற்றி அவங்க சரஸ்வதி மேடம் கூட சொன்னாங்க, தாலாட்டை பற்றி. குழந்தைங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அழகை வர்ணித்து சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பர், செய்கைக்கு நாணி உறங்கு நகைத்தினி கண்ணுரங்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிறந்த சிறப்பான பாடல். குழந்தைக்கு கூட தொட்டிலுக்குள்ளும் பகுத்தறிவை புகுத்தியவர் பாவேந்தர். அதே மாதிரி சாதி ஒழியத்துக்கும் பல கவிதைகள் சொல்லியிருக்காரு. தொழிலாளர்களை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வறுமைப்பிடியில் சிக்கி சீரழிந்து கொண்டிருந்தது தமிழ் சமுதாயம். அவர் காலத்தில் ரொம்ப வறுமை அதிகமாக இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்தது, ஏழை பணக்காரர் அந்த வித்தியாசம் நிறைய இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது வறியோர் எல்லாம் எலியாகவும் முயலாகவும் கிடந்தார்கள். அஞ்சி கிடந்த அவர்களை புலிவேடம் போட்டு மேலும் அச்சுறுத்தினர் முதலாளிமார்கள் சொல்றாரு. கூழுக்கு பற்பலர் வாடவும் சிலர் கொள்ளையெடுப்பதும் நீதியோ, புவி வாழ்வதுதான் எந்த தேதியோ அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வறுமைக்கான காரணம் என்னன்றதையும் அலசி ஆராயிறாரு. வள்ளுவர் சொன்னது என்னன்னா, நெருப்புல கூட கண்ணை மூடி தூங்க முடியும், ஆனா வறுமை வசப்பட்டவன் தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். வாழும் தேரைக்கு கூட உணவு கிடைக்குது,
அருகம்புல்லுக்கு கூட இயற்கை ஒரு ஆடையை சுற்றி இருக்கு. ஆனால் ஏழைகளுடைய நிலை என்ன? கந்தை அணிந்தோம், இரு கையை விரித்தங்கள் மெய்யினை போர்த்தோம், மொந்தையர் கூழை பலர் மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம் அப்படின்னு தொழிலாளர் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு கவிதையில அவர் அதை சொல்லியிருக்காரு. அது அந்த அளவுக்கு அவர் அதை பாதிச்சிருக்கு, தொழிலாளர்கள் கஷ்டப்படுறது. ஆனா இதுதான் தலைவிதி அப்படின்றத அவரால் ஏத்துக்க முடியாது. தலைவிதியெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவருடைய தொழிலாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகம் வந்து தொழிலாளர்களால் உருவானது. அது காட்டை நாடாக்கினோமே, கழனி திருத்தி உழவு செய்தோமே, நாடுகளை படைத்தோமே, அங்கு 4 திசைகளிலும் வீதிகள் வகுத்தோமே, வீடுகள் கட்டினோமே, மலையை பிளந்தோமே, கடலை தூர்த்தோமே, கப்பல் செலுத்தினோமே, தொழிலாளராகிய நாங்கள் படைத்ததல்லவா இந்த உலகம் அப்படின்னு கேட்குறாங்களாம் புரட்சி கவிஞர் படைத்த தொழிலாளர்கள். அதனால தொழிலாளர்களை வந்து அவர் வந்து ஒரு போர் வீரர்களாக தான் அவர் வந்து பார்த்துருக்காரு. இப்போ ராமலிங்க அடிகளாராக இருக்கட்டும், பல பேர் வந்து இந்த மாதிரி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு பேசியிருக்காங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கணும், சமமாக இருக்கணும், பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேர் சொல்லியிருந்தாலும் பாவேந்தர் அவர்களே பணக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் குரலில் பொது உடைமையை ஒத்துக்கொள்ளுமாறு பாடியவர். அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாவேந்தர் வந்து ஒரு சிறந்த சமூக ஆய்வாளர், சமூக ஆராய்ச்சியாளர். ஏன்னா ஒரு பிரச்சனைனா அதை பற்றி மட்டும் ஒரு பாடலோ கவிதையோ காப்பியமோ எழுதி முடிக்கல, அதுக்கான தீர்வு என்ன, அதுக்கான காரணம் என்ன, இப்படி எல்லாத்தையுமே வந்து அவர் அலசி ஆராய்ச்சி பண்ணி தான் அவர் வந்து எழுதியிருக்காரு நான் சொல்லுவேன். அவருடைய கவிதைகள் அழகும் அமைப்பும் தமிழ் உணர்வோடு ஒரு புறம் இருந்தாலும் அவர் மூட நம்பிக்கைகளுக்கு வந்து அதை அகற்றுறதுல ரொம்ப முனைப்பாக இருந்தார். அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு கவிதைகளும் இந்த நாட்டின் அடிமைத்தனத்தை தகர்க்கும் வெடிகுண்டாக இருந்தன. எதிரணியில் வந்து தமிழ் உணர்வு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சமூகத்தில் அவர் தொடாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது கல்வி, சாதி பாகுபாடு, வறுமை, அறிவியல், அறவியல், அரசியல், பகுத்தறிவு, சுயமரியாதை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவருக்கு அடிப்படையில் சமூக சீர்திருத்த எண்ணம் இருந்ததுனால் மட்டுமே அவர் இந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு நல்லது செய்ய முடிஞ்சது. எனவே தமிழரின் தன்மான வாழ்விற்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் சமூக சீர்திருத்தமே என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன். பாவேந்தர் தன் வாழ்நாள் முழுக்க நேர்மையும் துணிவையும் கடைபிடித்தவர். சிறப்பு சிறப்பு. அதை போலவே நம் நடுவர் அவர்களும் நேர்மையோடும் துணிவோடும் நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். பெண் கல்வி, அதே போன்று அவர் எழுதிய வீரத்தாய் என்கின்ற அந்த புதினத்திலிருந்து மது ஒரு குடும்பத்தை எப்படி சீரழிக்கிறது என்பதை எல்லாம் சொல்லி தன்னுடைய வாதத்திற்கான கருத்தை மிக அழுத்தம் திருத்தமாக வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அணியினுடைய தலைவர்கள் இருவரும் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கருத்துக்களை 2 நிமிடங்களில் தொகுத்து தந்த பிறகு என்னுடைய உரையை சுருக்கமாக முடிக்க இருக்கிறேன். முதலாவதாக சமூக சீர்திருத்தமே என்ற அணியினுடைய தலைவராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கின்ற பாவலர் குணவேந்தன் அவர்களை சுருக்கமாக தன் அணியினுடைய கருத்துக்களை தர அன்போடு அழைக்கிறேன். சரியாக 2 நிமிடத்தில். அவர்களே, சொல்லுங்கய்யா. ரெண்டே நிமிடம். ஆமா, உங்களுக்கு நீங்கள் அனைவரும் இன்று இந்த வாதங்களை கேட்டிருப்பீர்கள். பாவேந்தர் கையில் எடுத்த ஆயுதம் அறிவாயுதம் தமிழ் உணர்வா அல்லது சமூக சீர்திருத்தமா என்றால் தமிழ் உணர்வு என்று என் எதிர் அணியினர் பேசினார்கள். அதற்கு ஒரே ஒரு கேள்வியை நான் நடுவரிடம் கேட்க ஆசைப்படுகிறேன். கேள்விலாம் உங்ககிட்ட கேளுங்க. இப்பொழுது தமிழ்நாட்டில் பற்றி எறிந்து கொண்டு இருக்கும் மும்மொழி திட்டமா இருமொழி திட்டமா? இந்த பிரச்சனையில் எத்தனை தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அல்லது தமிழர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள் என்று நான் உங்களை கேட்க ஆசைப்படுகிறேன்.
வெறும் அரசியல் கட்சி திராவிடர் கட்சி மட்டும் அந்த எதிர்ப்பை எதிர்கொண்டு இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும், அதனால் தான் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் என்று பாடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் தாங்கள் பட்டம் சூட்டிக்கொண்டு நாங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் அது இது என்று பேசிக்கொண்டு இருக்கும் ஒரு தமிழனையும் ஒரு தமிழ் உணர்வாளரையும் நாம் இன்று வரை எந்த மேடையிலும் எந்த தெருவிலும் போர்க்கொடி தூக்கியதாக நான் பார்த்ததில்லை. அதேபோல் சமூக நீதி என்று வரும்பொழுது இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட மெரினா பீச்சில் போராடிய ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு சேர்ந்தவர்கள் பாதி பேர் அந்த உணர்வினால் வந்தார்கள். எந்த உணர்வு என்றால் அதில் சமூக சீர்திருத்தம் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தாய்ந்து வந்ததால் அது வந்தது. அவர்கள் வந்தார்கள், வெற்றி அடைந்தார்கள். அதே போல் தமிழுணர்வோடு தமிழை மட்டும் படித்திருந்தால் இன்று மயில்சாமி அவர்கள் சேட்டிலைட் விட்டு இருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு தமிழ்நாட்டின் மூலையில் தமிழ் ஆசிரியராக இருந்திருப்பார்கள். தமிழர்கள் நாசா வரை போய் அங்கு இருக்க மாட்டார்கள், கொடிநாட்டி இருக்க மாட்டார்கள். மகிழ்ச்சிங்க, முடிஞ்சிருச்சுங்க என்று நடுவருக்கு கூறிக்கொண்டு தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் சமூக சீர்திருத்தமே என்று நல்ல தீர்ப்பினை வழங்குமாறு இந்த அனைவரின் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமைக்கின்னு ஒரு பயம் இருந்தது, மகிழ்ச்சி. இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் பேசுறத நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே கொஞ்சம் யோசனை வந்திருக்கும். ஜல்லிக்கட்டு என்றது என்னதுங்க? அது தமிழனின் அடையாளம். அது அவ்வளோ பேர் உலகம் இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீங்க முகநூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அதிர்ந்து இல்லைன்னு இருந்தது. ஏன்னு சொன்னா அந்த தமிழ் வந்து எங்கேயோ அயல்நாட்டில் எங்கேயோ கடல் கடந்து இருந்தாலும் அந்த உணர்வு, அந்த தன்மானம், அது எப்படி எனக்கு வழி வழியாக வந்து கொண்டிருக்க என்னுடைய அந்த மரபை நீங்கள் எப்படி மீறலாம் அப்படின்ற ஒரு உணர்வு தான் அது. அந்த தன்மான உணர்வின் எதிரொலி தான் ஜல்லிக்கட்டு. அது அப்படி சொல்லலாம். இன்னொன்று சொன்னார், அதையே விட்டுலாம். இப்போ இருக்கட்டும், நம்ம நடுவர் அவர்களுக்கு மட்டும் ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு. இல்லை இப்போ பெண் கல்வின்னு சொல்லிப்பாங்க. இன்னைக்கு பெண் கல்வியை வந்து நம்ம இல்லாத நிலையில் இருக்கோமா? உழைப்பாளர்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஆண்டார் அடிமை என்ற ஒரு வித்தியாசம் இருந்தது. இன்னைக்கு அந்த வித்தியாசம் இருக்கா? இன்னைக்கு உடனே லேபர் கோட் போடுவாங்க. இன்னைக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா பெண்ணடிமைத்தனம் நடுவர் மட்டும் இல்லை, எல்லா ஆண்களும் கூட சொல்லலாம். பெண்ணடிமைத்தனம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறீர்களா? நிச்சயமா இல்லை. எல்லார் வீட்லயும் கேளுங்க, மீனாட்சி ஆட்சி தான் நடக்கும், தெரியுங்களா? படிக்கக்கூடாது என்பது கிடையவே கிடையாது. அந்த காலகட்டம்லாம் போயிடுச்சு. சமூக சீர்திருத்தம் சொன்னா நம்ம வந்து பாவேந்தரை மட்டுமே சொல்ல முடியாது. பெரியார் சொல்லாததா? பாவேந்தர் வந்து பாடல் எழுதினாரு, செய்யுள் எழுதினார். ஆனா பெரியார் வந்து பேசினார் இல்லைங்களா? அதற்கான ஒரு இன்னொரு நமக்கு ஒரு வடிவம் கிடைச்சது நமக்கு. எப்படியோ சமூக சீர்திருத்தம்ன்றது என்ன? இதெல்லாம் இதை போல பெண் கல்வி இல்லை, இதுக்கு பெண்ணடிமைத்தனம், உழைப்பாளர்களுக்கு இல்லை, பொது உடைமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை, அபசகுணம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பூனை வருதான்னு பார்த்துட்டு தான் போவாங்க. அவங்க வந்தா உள்ள ஓடிட்டு வருவாங்க. பூனைக்கு பயந்து இந்த புலி உள்ள ஓடும். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? நிச்சயமா கிடையாது. அதெல்லாம் கடந்துட்டோம். இதையெல்லாம் பாவேந்தர் அறிந்திருந்தார். இப்படியெல்லாம் நடக்க. ஏன்னா அடிப்படை தேவை படிப்பு. எங்க அங்க படிப்பு கிடைக்குதோ, எங்க பகுத்தறிவு இருக்குதோ, அங்க இதை போன்ற இந்த சமூக சீர்திருத்தத்துக்கான அவசியமே வராது. அதை வந்து உணர்ந்திருந்தார் அவர். இன்னைக்கு ஒரு ஒரு உண்மையில வந்து மனசு கொதிக்குது நடுவர் அவர்களே. இன்னைக்கு நம்ம அவங்க மம்மி டாடி சொன்னாங்க இல்லைங்களா, நம்ம தமிழ்ல இல்லாத உறவு என்ன உறவுங்க இருக்கு? தாத்தா பரம்பரைன்னு சொன்னா அந்த பரம்பரைக்கு 7 என்னென்ன இருக்கோ எல்லாம் இருக்கு. தாத்தா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவுகள், அத்தை, மாமா, அத்தான், சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, யார் யாருக்கு என்னென்ன இன்னும் கேட்டீங்கன்னா சங்க காலத்துல தலைவன்னா தலைவனுக்கு ஒரு பாங்கன், பாங்கி, எப்படியான உரைகள்லாம், எவ்வளவு நட்புகள், தோழி, எவ்வளவு உறவுகள்லாம். அந்த உறவுகள்லாம் நீங்க வேற எந்த மொழியாவது பாக்குறீங்களா? சொல்றீங்களா? நீங்க இந்த மொழி அழிஞ்சு போச்சுன்னா அந்த மொழிக்கான அழிவு இல்லைங்க இது. இது வந்து ஒரு நம்முடைய இனத்திற்கான அழிவு. அந்த மொழியை நம்ம காக்கணும். அதற்காக தான் வந்து பாவேந்தர் வந்து அந்த அளவுக்கு குரல் கொடுத்திருக்கார். இன்னைக்கு உலக தமிழ் நாள் நம்ம இதை கொண்டாடணும். இவங்க இந்த முன்னெடுத்திருக்காங்க. அந்த பாவேந்தருடைய சமூக சீர்திருத்தம் தான் உயர்வு என்றால் அவங்க ஏன் அதை பத்தி எடுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் நம்ம முத்துமணி நண்டன் அவர்கள் எடுக்கல? அந்த மொழி அழிஞ்சு போச்சுன்னா நமக்கு
நமக்கான அந்த அடையாளம், அந்த அங்கீகாரம் அங்க மறுக்கப்படுகிறது. அப்படியான ஒரு நிலையில் அந்த நம்ம மொழிக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்த தீர்க்கதரிசி பாவேந்தர் அவர்கள் தீர்க்கதரிசி. இன்னைக்கு இந்த சமூக சீர்திருத்தம் சொன்னதெல்லாம் மறைஞ்சு போச்சு, இதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா இன்னைக்கு மொழி அழிந்து கொண்டு வருகிறது. நம்ம வெளியில போன நம்ம குழந்தைகிட்ட நம்ம பேசணும்னா எங்கப்பா போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, காலேஜுக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 100 வார்த்தை பேசினா 75% ஆங்கில வார்த்தைகள் கலந்து தான் இருக்கிறது. அங்க வந்து நம்முடைய அடையாளங்கள், அங்க சாப்பாட்டுல இருந்து பீஸா பர்கர் உணவு முறைகள் எல்லா நிகழ்வுகளும் இந்த மொழியினால் அழிக்கப்படுகின்றன. அந்த மொழி வாழ்ந்தால் தான் தமிழர்கள் வாழ முடியும், தமிழினம் வாழ முடியும். அதுதான் நம்முடைய பாரதிதாசன் சொன்ன தன்மான அறிவாயுதம். அதை அனைவரும் ஏந்துவோம், நம்முடைய அந்த தமிழ் இனத்தை நாம் நிலை நிறுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனது அன்பின் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி மகிழ்கிறேன். 2 அணிகளும் சிறப்பாக பேசி தமிழ் உணர்வே சமூக சீர்திருத்தமே என்ற கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். இப்போ நான் தீர்ப்பு தந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகணும். எனது அன்பின் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி மகிழ்கிறேன். 2 அணிகளும் சிறப்பாக பேசி தமிழ் உணர்வே சமூக சீர்திருத்தமே என்ற 2 அணிகளும் சிறப்பாக பேசி தன்னுடைய கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். ஒரு ரஷ்ய கவிஞன் சொல்லுவான், நான் செத்துக்கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருந்தார்கள், நான் கண்விழித்துக் கொண்டேன் என்று சொல்லுவான். ஒரு மொழியினுடைய சிறப்பு அது. கிட்டத்தட்ட 45-50 வருடங்களாக தெலுங்கராக பிறந்து அமெரிக்காவில் அந்த இடத்தில் குடியுரிமை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மருத்துவர் தன்னுடைய இறுதி காலத்தில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறது. அறுவை சிகிச்சை நடக்கும் பொழுது அவரிடம் இருந்து ஒரு முனகல் வந்து கொண்டே இருக்கிறது. அதை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிகிச்சையின் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் பாதிக்கும் மேற்பட்ட காலத்தை அமெரிக்காவில் கழித்துவிட்ட அந்த பெருமகனார் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் இருப்பவர்கள் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள், அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த நாட்டினுடைய அந்த அந்த அறுவை சிகிச்சை அறையில் இருக்கிறார்கள். இவர் என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் பக்கத்தில் அங்கே செவிலியாக இருந்த ஒரு இந்திய பெண்மணி அதை பார்த்துவிட்டு, அது இந்திய நாட்டினுடைய ஏதோ ஒரு மொழியை போல் இருக்கிறது என்று சொல்லி, அதுவும் குறிப்பாக இது தென்னிந்திய மொழியை போல் இருக்கிறது என்று சொல்லி அழைத்து வருகிறார்கள். அதில் ஒருவர் வந்து பார்க்கும் பொழுது இது எங்கள் மொழி அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் அழகாக சொல்லுகிறார், இது வந்து தெலுங்கு மொழி. அது தெரிஞ்சவங்களுக்கு தான் இவர் என்ன சொல்றாருன்னு தெரியும் சொல்லிட்டு அந்த ஒரு மலையாள மொழி அந்த செவிலி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு ஒரு தெலுங்கர் வந்து சொல்லும் பொழுது அவர் வந்து அந்த மருத்துவர் வந்து அவர் என்ன சொல்கிறார்னு கேட்கும் பொழுது வலிக்கிறது என்பதனை தன்னுடைய தாய்மொழியில் அம்மா என்றும் அவருடைய மொழியில் சொல்லி கொண்டிருக்கிறார். பிறகு சிறு சிகிச்சைக்கு பிறகு அவரால் சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறார். ஆனால் கற்று தேர்ந்த ஒரு நல்ல செல்வந்தராகவும் நல்ல மெத்த படித்தவராகவும் இருந்த பொழுது கூட தன் சுய நினைவை இழந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசியது எது தெரியுமா? தன்னுடைய தாய்மொழியைத்தான். அதனால்தான் ரஷ்ய கவிஞன் எழுதினான், நான் செத்துக் கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், நான் விழித்துக் கொண்டேன் என்று எழுதுகிறான். ஒரு மொழியினுடைய வளமை என்பது அப்படிப்பட்டது, மொழியினுடைய சிறப்பு என்பது அப்படிப்பட்டது. நாம் என்றாம் இன்று இணைந்திருக்கிறோம் என்றால் எதனுடைய தன்மையில் இணைந்திருக்கிறோம்? தமிழ் என்கின்ற ஒற்றை புள்ளியில் நாம் இணைந்திருக்கிறோம். தமிழ் என்கின்ற அந்த சுவையின் மூலம் இணைந்திருக்கிறோம். தமிழுடைய அந்த மொழி உணர்வின் மூலமாக இணைந்திருக்கிறோம். அப்படித்தான் இந்த கூட்டம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பட்டிமன்றத்தில் சிறப்பான ஒரு கருத்துக்களை 6 பேச்சாளர்களும் மிக சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மொழியினுடைய கூறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டே வாருங்கள். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு,
என்று பாடும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த சப்த நாளங்கள் எல்லாம் நமக்கு அப்படியே கட்டி இழுத்து நம்மை எங்கே வைத்திருக்கிறது என்றால், மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சொல்லுகிறான். மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உணர்வுகள் எல்லாம் தமிழ் குறித்ததாக எத்தனை அழகாக நமக்கு அந்த உணர்வுகளை மேலோங்க செய்கிறது என்கின்ற அந்த பாடலை பாருங்கள். இன்பம் துன்பம் நேர்கையில் இன்பம் சேர்க்க நீ யாழெடுத்து வாசிக்க மாட்டாயா என்ற இன்னொரு பாடல் இருக்கிறது, அற்புதமான பாடல். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. எதுல? தமிழ்ல. மொழியினுடைய சிறப்பு அது. எப்படி எனக்கு இன்பம் நேர்கையில் எனக்கு துன்பம் நேர்கையில் இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று பாடுகிற, அல்லல் நீக்க மாட்டாயா என்று பாவேந்தர் பாடும் பொழுது எதை சொல்லுகிறார்? மொழியை சொல்லுகிறார். அந்த தமிழில் நீ பாடும் பொழுது என் காதுகள் குளிரும், என் உடம்பு நலம் பெறும், என் மனமும் என் உடலும் அழகாக சிறப்பு பெற்று நான் இன்னும் ஆயுளோடு நீண்ட நாள் வாழ்வதற்கான பொருளை, பொக்கிஷத்தை இந்த தமிழ்தான் கொடுக்கிறது என்று பாவேந்தர் சொல்லுகிறார். தமிழுக்கு அமுதென்று பேர். அமுது என்பது என்ன? உயிர் இல்லாமல் நாம் அமுது. அது அமிர்தம் வேற, அமுது வேற. சரியா இருக்கணும். அமுது வேற, அமிர்தம் வேற. அமிர்தம் நம்மளது கிடையாது, அதை ஒதுக்கி வச்சிருங்க. அமிர்தம் நம்மளது கிடையாது, அமுது. அமுது என்பது உணவு. நாம் உயிர் வாழ்வதற்கு, தினமும் வாழ்வதற்கு அமுது வேண்டும், உணவு வேண்டும். அந்த உணவானது நம் உயிரை எப்படி வளர்த்தெடுக்கிறதோ அது போன்ற ஒரு பணியை எது செய்கிறது என்றால் தமிழ் செய்கிறது என்றார் பாவேந்தர். தமிழ் செய்கிறது என்றார். அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கவிஞர் தன்னுடைய பாடல்களில் பெரும்பான்மையாக அந்த மொழியினுடைய உணர்வை இந்த சமூகத்திற்கு கொடுத்தவர். ஒரு இனம் வாழ வேண்டும் என்றால் அந்த மொழி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக ஒரு மொழியினுடைய அந்த சிறப்பை அவருடைய எல்லா பாடல்களிலும் பார்த்து கொண்டே வரலாம். அப்படி பார்த்து கொண்டே வரும்பொழுது அந்த மொழியினுடைய உணர்வை மட்டும் ஊட்டிக்கொண்டே வந்தால், தன்னுடைய சிறப்பு, அந்த மொழியினுடைய சிறப்புகளை மட்டும் சொல்லிக்கொண்டே வந்தால் மொழி உணர்வு வளர்ந்துவிடும். ஆனால் அந்த மொழியில் இருக்கின்ற அந்த இனம், அந்த இனத்தில் இருக்கின்ற மக்கள்கள் எல்லாம் தன்மானத்தோடு தன்னுடைய சிறப்படைய வேண்டும் என்றால் எந்தெந்த பிரச்சனைகளில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை பட்டியலிட்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய பாடல்களில் சொல்லும் பொழுதுதான் அவன் தன்னை பற்றியும், தன் சமூகத்தை பற்றியும், தன் குடும்பத்தை பற்றியும் யோசிப்பான். முதல் கட்டமாக அவர் என்ன பண்ணுறாரு? மொழியிலிருந்து ஆரம்பிக்கிறார். அந்த மொழியிலிருந்து வந்த பிறகு, அதாவது பாவேந்தருக்கும் பாரதிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. பாவேந்தர் வாழ்ந்த காலம் சுதந்திரம் அடைந்ததற்கு முன்பு காலமும் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகான காலமும், ரெண்டு காலத்திலையும் அவர் வாழ்ந்தார். ஆனால் பாரதி அப்படி இல்லை. பாரதி சுதந்திரம் அடைவதற்கு முன்பான காலத்தில் வாழ்ந்ததனால் சுதந்திரத்தை மையமாக வைத்தே அவருடைய பாடல்கள் அதிகமாக இருக்கும். சமூக சீர்திருத்தத்தினுடைய கூறுகள் அதிகம் இருக்காது, குறைவாக இருக்கும். ஆனால் பாவேந்தர் பார்க்கிறார், இந்த சமூகம் சுதந்திரம் அடைந்து விடுகிறது, இந்த ஆங்கிலேயரிடமிருந்து அடிமைப்பட்டதிலிருந்து வெளிவந்துவிடும். ஆனால் எதிலிருந்து வராது, பகுத்தறிவு சிந்தனையை மேலோங்க செய்ய வேண்டும். தன் மக்களே தன்னை அடிமைப்படுத்துவதிலிருந்து எப்பொழுது வெளியே வரும்? தன்னுடைய கல்வி அறிவை எப்பொழுது மேம்படுத்திக் கொள்வார்கள்? பெண்ணடிமைத்தனம் எப்பொழுது ஓங்கும்? இந்த பெண்ணடிமைத்தனம் எப்பொழுது அங்கே எல்லாம் அடிமைப்பட்டு போய் எப்பொழுது பெண்கள் மேலே ஏறி வருவார்கள் என்பதை எல்லாம் சிந்திக்கிறார். முதலில் நாம் ஆங்கிலேயரிலிருந்து சுதந்திரம் வாங்கிவிட்டோம், நம்மிடையே இருப்பவர்களிடமிருந்தே நாம் எப்பொழுது சுதந்திரம் வாங்க வேண்டும் என்பதை சிந்தித்தவர் தான் பாவேந்தர். அப்படி சிந்தித்ததனுடைய நீட்சியாகத்தான் அவருடைய பாடல்களில் எல்லாம் இப்படிப்பட்ட சிறப்பான கவிதைகள் இருந்தாலும் கூட, கனியிடை ஏறிய சுளையும் என்று சொன்னாலும் கூட, அதே நேரத்தில் அவருடைய பாடல்களில் ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய அந்த கூறுகள் இருக்கின்றன அல்லவா? அந்த அந்த சிந்தனைகளை எந்தெந்த விதத்தில் அவர் பட்டியலிட்டிருக்கார் பாருங்க. கல்வியிலிருந்து ஆரம்பிக்கிறார். படி 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 என்கிறார். படிக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தும். இன்று இத்தனை பேர் நம்ம வந்திருக்கோம்ல, இத்தனை பேர் வந்ததற்கான காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் படித்திருக்கிறோம். ஒரு 3 தலைமுறையை பின்னோக்கி பாருங்கள். உங்களுடைய தாத்தனை பாருங்கள், உங்களுடைய தாத்தனுக்கு தாத்தனை பாருங்கள். யார் படித்திருந்தார்கள்? படிப்பதற்கான நமக்கு உரிமை வழங்கப்பட்டிருந்ததா? யோசித்து பாருங்கள்.
அது கொடுக்கப்படவில்லை. அந்த கொடுக்கப்படாததற்காக இவர் பாடுகிறார், படி என்கிறார். படிக்கின்ற ஒரே ஒரு அந்த அசுரன் படத்தில் ஒரு வசனம் இருந்தீங்களா, உங்களை சொத்து பணம் இருந்தால் பிரிச்சுப்பான்டா, நிலம் இருந்தால் பிடிக்குவான், ஆனால் படிப்பு ஒன்று மட்டும் தாண்டா உன்னாண்டு பிடிக்க முடியாது சொல்றாரு பாவேந்தர். படி 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 என்கிறார். அந்த படிப்பு, அந்த படிப்போட கல்வி யார் படிக்கணும்? பெண்கள் படிக்கணும். குடும்ப விளக்கை எழுதியிருப்பார். இருண்ட வீடுல எதை மையமாக வைத்து அந்த காப்பியங்கள் நகரும் என்றால் படிப்பை மையமாக வைத்து நகரும். அப்படி படிப்பை குறித்தும் கல்வியை குறித்தும் பெண் கல்வியை குறித்தும் பேசுபவர். அதன் பிறகு சமுதாய ஏற்றத்தாழ்வு, சாதியில் நீங்கள் ஊறி போய் கிடக்கிறீர்கள், மதத்தில் நீங்கள் ஊறி போய் இருக்கிறீர்கள், அவற்றையெல்லாம் விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுவார். பெண்கள் எத்தனை தூரம் அடிமைப்பட்டு இருந்தார்கள் என்பதற்கு நீங்கள் உங்களுடைய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை எடுத்து பாருங்கள். இன்னைக்கு கூட வீட்டில் பார்க்குறோங்க, இன்னைக்கு பெண்கள் கிட்டத்தட்ட ஆண்களுக்கு சரி நிகராக வீட்டில் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை என்றால் ஓரளவுக்கு கொஞ்சம் அவர்களிடம் பேசுவதற்கு தயங்குவார்கள். யோசித்து பாருங்கள், இந்த சபையில் இத்தனை பெண்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் சரி நிகராக ஆணுக்கு சரி நிகராக அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இப்படி அமைய முடியுமா? கூட்டமாக இருந்தார் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், ஆண்களுக்கு இருக்கைகள் போட்டிருப்பார்கள், இவர்களுக்கு பாய் விரித்து வைத்திருப்பார்கள். இதெல்லாம் நடந்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டில். அவர்கள் அமர்வதற்கு பாய் விரிக்கப்பட்டிருக்கும் வீடுகளில். இன்று கூட சில கிராமங்களுக்கு சென்றீர்கள் என்றால் ஆண்கள் அமர்வதற்கு இது நாற்காலிகளை போடுவார்கள், பெண்கள் அமர மாட்டார்கள். அப்படியே அமர்ந்தாலும் அவர்கள் பாயில் அமர்வார்கள் அல்லது தரையில் அமர்வார்கள். இந்த நிலையில் இருந்து இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். இதை பாவேந்தர் செய்து காட்டியிருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி வரும்பொழுது ஒரு பெண் தாலாட்டில் கூட இந்த சமூகத்தை குறித்து சிந்தித்தவன் பாவேந்தர். இந்த கருத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். நிறைய சொல்லலாம். தொழிலாளருடைய வறுமை, அதனால்தான் அண்ணா ஒரு படி அரிசி கொடுத்தாரு. அரிசி சோறு சாப்பிட்றதுக்கு ஒரு கதை இருக்குது, சிறுகதை. நீங்கள் வாசித்து நீங்கள் யூடியூப்ல போய் தேடி பாருங்க. ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை சாப்பிட முடியாம அரிசி சோறு சாப்பிட்றதுக்காக அரிசி சோறு கிடைக்காம செத்து போவான். அதை திருடி பட்டம் கட்டி அவளை சாகடிச்சோம். ஒரு சிறுகதை இருக்கு தமிழ்ல, வந்த சிறுகதை. நாம் இப்பொழுதெல்லாம் அரிசி சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதற்கு முன்பாக கூழ் எப்படி கொடுப்பான்? ஒரு குழா மாதிரி ஒரு மூங்கில் பத்தியை வச்சு அதில் ஊற்றுவான். ரெண்டு தட்டு இருக்கும். இவங்களுக்கு ஒரு தட்டு, அவங்களுக்கு ஒரு தட்டு இருக்கும். இதெல்லாம் கலைந்தவர் யார்? தன்னுடைய பாடல்களின் மூலமாக புரட்சி சிந்தனைகளை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் பாவேந்தர். பகுத்தறிவு சிந்தனையாளராக இருந்த நமது பெரியார் அவர்கள் சொன்ன அவருடைய முழக்க பீரங்கியாக இருந்தவர் பாவேந்தர். தன்னுடைய தாலாட்டு பாடலில் பேசுகிறார், பாடுகிறார். ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ என்கின்ற இந்த பாடலில் அவர் பேசுவார். சோலை மலரே ஸ்வர்ணத்தின் வார்ப்படம். வரிகளை பாருங்க, வார்த்தைகளை பாருங்க, பாவேந்தர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்கள். அந்த பாவேந்தருடைய தமிழ் மீது எனக்கு தீராத காதல். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அழகியல், ஒவ்வொரு பொக்கிஷம். அதை வாசிக்கும் பொழுதே பாவேந்தனை அப்படியே ஆற தழுவி கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றும் அந்த பாடல்களுடைய அந்த வடிவமைப்பும் அந்த சொற்களும் அப்படி இருக்கும். ஒரு குழந்தைக்கு பாடுறார், பெண் குழந்தைக்கு. சோலை மலரே ஸ்வர்ணத்தின் வார்ப்படமே காலை இளஞ்சூரியனை காட்டும் பளிங்குருவே என்கிறார். அந்த அப்படியே நீங்க கண் அப்படியே காட்சி காலை காட்சிக்கு போயிடுங்க. பளிங்குருவே என்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, இதுதான் பாவேந்தர். இங்க சொல்றாரு, வன்மை உணர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று. நீ யாராருடா? நீ எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு படிப்பு படித்திருந்தாலும், எவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருந்த நீ ஆண்மகனாக இருந்தாலும் உன்னுடைய சிறப்பு யாரால் வரும் என்றால் பெண்களால் வரும் என்று சொல்லுகிறார். சொன்னார் இல்லையா? பிரமாதமா சொன்னார். அதுக்கப்புறம் வைக்கிறார் பாருங்க. அதுதான் அந்த காலத்தில் இருந்த சமுதாயத்தை கண்ணாடியாக காட்டுகின்ற பாவேந்தர். சொல்லுகிறார், நாயென்று பெண்ணை நல்வியார்க்கும் இப்புவிக்கு தாயென்று காட்ட தமிழருக்கு வாய்த்தவனே என்று சொல்லுகிறார். பெண் அப்படி பெருமையானவள் தான். ஆனா நீங்க பெருமையா அப்படி வச்சில்லையடா பெண்களை. நாய் போலதான பெண்களை வைத்திருக்கிறார்கள். அது அப்படி இல்லை, தாய் என்று சொல்லுவதற்காக வந்தவளே என்று அந்த குழந்தையை பாடுகிறார். அதன் பிறகு சொல்லுவார், அது அந்த வரி அப்படியே நிறைய அந்த பாடினா ரொம்ப நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் மைக்க பிடிங்கின்னு போயிடுவாங்க. அதெல்லாம் வேணாம். அதுக்கு நடுவில் ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மின்னல் ஒளியே, விலைமதியா ரத்தினமே,
கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாரே, அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. இதெல்லாம் தமிழ்ங்க, இதெல்லாம் அப்படியே சுவை கூட்டக்கூடிய தமிழ். மின்னல் ஒளியே விலைமதியா ரத்தினமே கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாரை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மூடத்தனத்தின் முடைநாட்டம் வீசுகின்ற காடு மனக்கவரும் கற்பூர பெட்டகமே என்று எழுதுகிறார். அதுதான் பாவேந்தர், அதுதான் பாவேந்தர். இதை எழுதவில்லை என்றால் அவர்கள் அந்த தமிழில் திளைத்து நம்முடைய இப்பொழுது நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிறப்பானதுங்க. கம்பராமாயணம் சிறப்பானதுதான், பெரிய புராணம் சிறப்பானதுதான், சிறப்பான தமிழ் தான், அருமையான தமிழ் தான். ஆனால் என்ன, அதை வைத்து ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க போய் பெறலாம், ஒரு தனிநபருடைய ஒரு உயர்வுக்கு அது துணை போகுமான்னா போகாது. நீங்கள் இன்பம் பெறலாம், நீங்கள் வந்து தனியா இருந்து யாருக்கு அது பயன்பெறும்னா, சாப்பிட்டு நல்லா தூக்கம் போட்டுட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு அது சுகம் தரும். ஆனால் அடுத்த வேளை சோற்றுக்காக போராடி கொண்டிருப்பவனுக்காக பாடியவன் பாவேந்தன். அவன் எழுதுகிறான், மூடத்தனத்தின் உடைநாற்றம் வீசுகின்ற காடை மனக்கவரும் கற்பூக பெட்டகமே என்று தன் குழந்தைக்கு தன் தாலாட்டில் எழுதுகிறான். வேண்டா சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா விளக்காக தூங்கும் பெருமாட்டி என்று எழுதுகிறார். புன்னிருக்கும் புண்ணின் சரம் விடுக்கும் பொய் மதத்தின் கூட்டத்தை சிறைக்க வந்த பெண்ணே என்று எழுதுகிறார். இப்படி ஒரு சிறப்புகளை எல்லாம் ஒரு தாலாட்டில் கூட வைக்க முடியும். அதனால்தான் பாவேந்தனுடைய மண் இன்று இத்தனை செழிப்பாக இருக்கிறது. நம்ம அம்மா பேசினாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க சரஸ்வதி அம்மா பேசும்போது சொன்னாங்க, அதில் ஒரு வார்த்தை வரும், ஒரு வரியை சொன்னாங்க, உன் மீசையை முறுக்கி விடுறான். மீசையை முறுக்கி விட்டதற்காகவே மத்திய பிரதேசத்தில் ஒருத்தன் தலையை எடுத்துட்டாங்க தெரியுமா? மீசையை முறுக்கி விட்டதற்காக தலையை எடுத்து விட்டார்கள். அதாவது வந்து தாழ்ந்த ஜாதியில் ஒருவன் மகிழுந்து வாங்கினான், கார் வாங்கினான்றதுக்காக அவனுடைய அப்பாவையும் மகனையும் அந்த காரில் இருந்து இறக்கி காரை அடித்து உடைத்து நொறுக்கி என்றான். ஆனால் தமிழ்நாட்டில் அது சாத்தியமா? முடியாது. காரணம், பாவேந்தரும் பெரியாரும் பிறந்த மண்ணில் அது சாத்தியம் கிடையாது என்பதை இது போன்ற பாடல்கள் இன்னும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கும். ஆக நான் தீர்ப்புக்குள்ளே வருகிறேன். மொழியின் மூலமாக, மொழியின் அழகியல் மூலமாக தேனை குழைத்து சமுதாயத்திற்கான தீர்வுகளை தன்னுடைய கருத்துக்கள் வாயிலாக, தன்னுடைய பாடல்கள் வாயிலாக பரவலாக்கம் செய்ததால் தான் இன்றும் நாம் பாவேந்தரை போற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக தமிழ் எத்தனை தூரம் சிறப்பாக இருக்கிறதோ அதில் தமிழ் மக்களை மேம்படுத்த வேண்டும் என்ற பொழுது நீங்கள் அதில் சமூகம் குறித்த சிந்தனைகளை வைக்கும் பொழுதே அவருடைய தனிநபர் உரிமையும் தனிநபர் சிந்தனையும் மாறும். அந்த தனிநபர் சிந்தனையின் மூலமாக குடும்பம் மாறும், சமூகம் மாறும், நாடு மாறும். அதனால் பாவேந்தர் அவர்கள் சமுதாய சீர்திருத்த சிந்தனைகளையே அதிகமாக சொன்னார் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் பட்டிமன்றத்தை நடத்தி முடித்திருக்கின்ற எழுத்தாளர் பாபு சசிதரன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் உணர்வே என்ற அணியில் பேசிய தேன்மொழி, புலவர் காத்தேயனம்மா, பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் மற்றும் சமூக சீர்திருத்தமே என்ற அணியில் பேசிய வழக்கறிஞர் திரு குணவேந்தன் அவர்கள், முனைவர் சரஸ்வதி, முனைவர் தேவி ராஜேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி இத்துடன் பட்டிமன்றத்தை நிறைவேற்றுகிறோம். நன்றி, வணக்கம்.